வணக்கம். நீங்கள் வந்திருக்கிறது ஆடியோ நூலகம். நீங்கள் இப்போ கேட்க போகிறது வெந்நீர் நதியில் பன்னீர் துளிகள் கதையோட 3ஆம் பாகம், அதாவது இறுதி பாகம். மறுநாள் காலையில் அனிருத் சமீராவை அழைத்து கொண்டு பாஷாவின் வீட்டிற்கு போனான். பாஷா அவனையும் சமீராவையும் மாறி மாறி கேள்விக்குறியுடன் பார்த்தான். அனிருத் ஜேப்பில் இருந்து 1000 ரூபாய் எடுத்து பாஷாவின் கையில் வைத்து, நான் சேட்டுட்ட பேசினேன், உங்கள்கிட்ட இந்த பணத்தை கொடுக்க சொன்னார், ஆயாவை அனுப்பி வைத்திருக்கிறார் என்றான் சமீராவை காண்பித்து கொண்டே. சமீரா வெள்ளை நிறத்தில் சாதாரண வாயில் புடவை கட்டி கொண்டிருந்தாள். தலைமுடியை பின்னிக்கொள்ளாமல் முடிச்சு போட்டிருந்தாள். யாராவது அவளை அந்த நேரத்தில் பார்த்தால் நர்ஸ் என்றுதான் நினைப்பார்கள். இனி மாசம் பணம் கொடுக்கறதாவும் சொன்னார் என்றான். பாஷா அவள் வேறு எதுவும் சொல்ல முடியவில்லை. அப்படின்னா இவளுக்கு சம்பளம் என்று சந்தேகத்துடன் பார்த்தான். சம்பளம் வேறு தனியாக தர்றதா சொன்னார். அதை கேட்டதும் அவன் முகம் மலர்ந்தது. சந்தோஷம் நிறைந்த குரலில், வாங்கம்மா வாங்க, இங்கே உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நான் உங்கள் அப்பாவை போன்றவன் தான். எனக்கு மகள்களும் இருக்காங்க. அவங்க உங்கள்கிட்ட ஸ்நேகமாக இருப்பாங்க என்றான். சமீரா அனிருத் மாடிக்கு போனார்கள். பாஷா தண்ணீர் கூஜா அனுப்பி வைப்பதாக சொல்லி கீழே வந்தான். சமீரா, பயமா இல்லையே? இருக்க முடியும் இல்லையா? பார்க்கிறேன் என்றாள். அந்த கண்களில் பயமும் மிரட்சியும் தெரிந்தன. நான் தினமும் வரேன், தைரியம் சொல்லுவது போல சொன்னான் அனிருத். சமீரா தலையை அசைத்தாள். முதல் நாள் மாலை அனிருத் சமீராவை பார்க்க போனான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று வெளியில் அழைத்து போனான். இருவரும் பூங்காவில் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டார்கள். அனிருத் தன்னுடைய யோசனையை சொன்னான். நானா? ஆயாவாவா என்றாள் சமீரா வியப்புடன். ஆமாம், நீதான் இந்த உதவி செய்யணும், ப்ளீஸ் மறுக்காதே. என்னோட எண்ணம் என்னன்னா, பாலசரஸ்வதி மூலமாக எனக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கும், வேறு எதையும் யோசிக்காதே. சமீரா மௌனமாக இருந்து விட்டாள். என்ன சொல்கிற சமீரா, சம்மதம் தானே? சமீரா சரி என்பது போல தலையை அசைத்தாள். அவனுக்கு உதவி செய்ய அவள் தயார்தான். எங்கே, யாருக்கு ஆயாவாக போகணும் என்ற சந்தேகங்களை சமீரா நீக்கிவிட்டாள். உதவி செய்வது என்று முடிவு செய்து விட்ட பிறகு சந்தேகங்கள் என்ன, நிபந்தனைகள் என்ன? சமீரா ஒப்புக்கொண்டதும் அனிருத்தின் மனம் லேசாகிவிட்டது. சமீராவின் கையை பற்றி கொண்டு, தேங்க்யூ, எனக்கு தெரியும், என் பேச்சை மறுக்க மாட்டாயின்னு தெரியும் என்றான். சமீராவுக்கு அவன் நம்பிக்கையை பார்த்தபோது சந்தோஷமாக இருந்தது, வருத்தமும் ஏற்பட்டது. அவன் பேச்சை தன்னால் மறுக்க முடியாது. இந்த பலவீனம் தன்னுள் எப்படி நுழைந்தது என்று அவளுக்கே தெரியாது. அது அவளை ஆட்கொள்ளத் தொடங்கிவிட்டது. ஆனால் அனிருத் அவள் ஒரு பெண் என்றும் அவளுக்கும் சில வரம்புகள் இருக்கும் என்பதை மறந்து விடுகிறான். சமீரா பெருமூச்சு விட்டு கொண்டாள். ஓட்டப்பந்தயம் தொடங்கிவிட்ட பிறகு நடுவில் பின்வாங்குவது சரியில்லை. இங்கே வந்து இந்த சூழ்நிலையை பார்த்த பிறகு பயம் தோன்றிவிட்டது. தன் சக்திக்கு மீறிய வேலை செய்கிறோமோ என்று நினைக்கத் தொடங்கினாள். அனிருத் எழுந்து கொண்டான். நான் போய் மருந்து, குளுக்கோஸ், சாத்துக்குடி பழம்லாம் வாங்கிட்டு வரேன் என்றான். சமீரா தலையசைத்தாள். அவன் கிளம்பி போனான். பாஷாவின் மனைவி மாடிக்கு வந்தாள். நீதான் புதிதாக வந்திருக்கிற ஆயாவாமே, ஏதாவது வேணும்னா கூச்சப்படாமல் கேளுமா, உனக்கு இங்கே எந்த பயமும் இல்லை என்றாள். எனக்கு அயன் பண்ண போர்வைகள் வேணும் என்றாள். அப்படியே, இந்த கையோட ஒரு விளக்கு மாதிரி அனுப்பி வைங்களேன். சரி என்று சொல்லிவிட்டு அந்த அம்மாள் போய்விட்டாள். 2 நிமிடங்கள் கழித்து அவளுடைய சின்ன மகள் சமீரா கேட்டதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாள். அரை மணி நேரம் கழித்து அனிருத் திரும்பி வந்தான். சாத்துக்குடி, குளுக்கோஸ் பாக்கெட்டுகள் அங்கே இருந்த மேஜை மீது வைத்து கொண்டிருந்தவன் வியப்படைந்தான். அந்த அறையின் தோற்றமே மாறிவிட்டிருந்தது. படுக்கையில் புதிதாக விரிப்பு போடப்பட்டிருந்தது. தலையணை ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. பாலசரஸ்வதிக்கு சமீரா தான் கொண்டு வந்த புடவையை மாற்றியிருந்தாள். அறை முழுவதும் துப்புரவாக பெருக்கப்பட்டு சாமான்கள் எல்லாம் அதனதனிடத்தில் வைக்கப்பட்டிருந்தன. சுவற்றில் அவள் வணங்கும் சுவாமி படத்தின் முன்னால் ஊதுபத்தி ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. அதன் நறுமணம் அறை முழுவதும் பரவியிருந்தது. அறை துப்புரவாக மனதிற்கு நிம்மதியை தரும் விதமாக இருந்தது. அவன் பிரமிப்புடன் சமீராவை பார்த்தான். சமீரா கட்டிலின் மீது உட்கார்ந்து கொண்டு பாலாவை மடியில் ஏந்தி கொண்டு வலுக்கட்டாயமாக மருந்தை குடிக்க வைத்து கொண்டிருந்தாள். வேணாம் வேணாம், அவள் குரல் கிணற்றுக்குள் இருந்து வெளிவருவது போல ஹீன சுரத்தில் ஒலித்தது. சமீரா அவளுடைய உதடுகளை துடைத்து மெல்ல படுக்கையில் சாய்த்து படுக்க வைத்தாள். நெற்றியிலிருந்து கன்னம் வரையில் அவள் முகத்தில் தழும்பு இருந்தது. அனிருத் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவள் அவனுக்கு உயிருக்கு சமமாக தென்பட்டாள். ஏனென்றால் அவள் மூலமாகத்தான் அவனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். தியாகராஜனின் பலவீனம் அவன் கைக்கு கிடைத்து விட்டது. இதை ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு அவன் கழுத்தை சுற்றி இருக்க வேண்டும். அதற்குள் சமீரா அவனுக்கு தேநீர் கொண்டு வந்து கொடுத்தாள். இந்த ஸ்டவ் ஏது என்று வியப்புடன் கேட்டான். வீட்டுக்காரங்க தான், நான் தான் கேட்டேன். எப்படியும் ஹார்லிக்ஸ் கலந்து தரணும் இல்லையா, அடிக்கடி கீழே இறங்கி போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டவ் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு கேட்டேன்
டீ நிஜமாகவே ரொம்ப நன்றாக இருந்தது. ஆனால் அந்த நிமிடம் அவனுக்கு சமீராவை பாராட்ட வேண்டும் என்று தோன்றவில்லை. தேங்க்யூ என்று கூட சொல்லவில்லை. ஏனென்றால் சமீரா தனக்குள் ஒரு பகுதியாக தோன்றினாள். யாருமே தன்னைத்தானே பாராட்டி கொள்ள மாட்டார்கள் இல்லையா? மறுநாள் அனிருத் ஹோட்டல் அறையை விட்டு வெளியே வந்தான். எதிரே பிரதீபாவும் முரளியும் காரிலிருந்து இறங்கி வந்தபடி தென்பட்டார்கள். பிரதீபா அனிருத்தை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டு எங்கேயோ பார்க்கத் தொடங்கினாள். முரளியால் அப்படி நடந்து கொள்ள முடியவில்லை. ஹலோ என்றான் அனிருத்தை பார்த்து. ஹலோ என்றான் அனிருத் சுருக்கமாக. உனக்கு ஒரு நல்ல செய்தி. கேட்டு தாங்கிக்க முடியுமா உன்னால்? இதையே நின்று விடாதே. என்ன செய்தி? ஆர்வம் இல்லாமல் கேட்டான். நானும் பிரதீபாவும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். அமெரிக்காவில் வேலை கிடச்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் அடுத்த மாதம் அமெரிக்காவுக்கு போக போகிறோம். ஐசி. மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள். அனிருத் கை குலுக்கினான். பிரதீபா எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் முகத்துடன், முரளி, உங்ககிட்ட இதுதான் பெரிய தொல்லை. கண்டவங்களெல்லாம் பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்ல தொடங்கிடுவேன் என்றாள். நோனோ ஹனி, இவன் என்னோட ஃப்ரெண்ட் இல்லையா? முரளி மனைவியுடன் சென்று விட்டான். அனிருத் வெளியே வந்தான். தெருவில் நடந்து கொண்டிருந்த போது எவ்வளவுதான் வேண்டாம் என்று நினைத்தாலும் அவன் மனம் ஏமாற்றம் என்ற கசப்பை விழுங்கினார் போல இருந்தது. பிரதீபா, முரளி, ஆம், இருவரும் சரியான ஜோடி. ஆனால் அவனுக்கு இந்த ஆபத்து நேராமல் இருந்தால், தன் வீட்டாரிடமிருந்து தான் பிரியாமல் இருந்திருந்தால்? பிரதீபா அவனை பற்றி கடுகளவும் யோசிக்கவில்லை. தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கொஞ்சமும் நினைக்கவில்லை. தனக்காக காத்திருக்கவும் இல்லை. அவனை உபயோகமற்றவனாக வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டாள். பெண்களின் சுபாவமே இதுதானோ? அவர்களுக்கு வேண்டியது சொத்து, சுகம், புகழ் இவைதானா? ஆணின் மனதை பற்றி அக்கறையே இல்லையா? தான் துரதிர்ஷ்டசாலி என்று ஏன் நினைக்க வேண்டும்? இந்த சங்கடங்கள் வந்ததும் தன் நல்லதிற்குத்தான். பிரதீபாவின் உண்மை சுரூபம் வெளியாயிற்று. கல்யாணமான பிறகு மனைவியின் மனம் விகாரமானது என்று தெரிந்தால் அந்த ஆணின் வாழ்க்கை எவ்வளவு வேதனை நிரம்பியதாக இருக்கும். அவளை விடவும் முடியாது. வாழ்நாள் முழுவதும் சிறைவாசமாகிவிடும். பிரதீபா அவனை விட்டு விலகிவிட்டாள் என்பதை விட தனக்கு கிடைக்கவிருந்த தண்டனை தப்பிவிட்டார் போல இருந்தது. சுபா காரை விட்டு இறங்கி அவனை நோக்கி ஓடி வந்தாள். அனிருத், எங்கே போகிறீங்க? 2 நாளாக கண்ணிலேயே படலையே. ஒன்றுமில்லை சுபா, பொழுது போகாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அங்கிள் ஃபோன் செஞ்சார். நாளைக்கு சாயந்தரமா ஃப்ளைட்டில் வர்றாராம். அவள் திடுக்கிட்டுவனாய் பார்த்தான். இன்னும் 4-5 நாளுக்கு பிறகு தான் வருவார்னு சொன்னேன். 2 நாளைக்கு முன்னாடி அப்படி சொன்னார். இப்போ எப்படி சொல்கிறார்? வாங்க ஹோட்டலுக்கு போகலாம். கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள். அவன் மறுக்கவில்லை. வந்து காரில் உட்கார்ந்து கொண்டான். காரை சுபாதான் டிரைவ் செய்து கொண்டிருந்தாள். அனிருத், உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? சமீரா இந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் வேலையை ராஜினாமா செஞ்சிட்டா. அப்படியா? ஆர்வமில்லாமல் கேட்டான். ஷீ இஸ் அ நைஸ் கேர்ள். நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லணும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், இன்ஜினியர். அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். அனிருத்தின் காதுகளில் சுபாவின் வார்த்தைகள் விழவில்லை. அவன் மனம் பரபரத்து கொண்டிருந்தது. தியாகராஜன் வந்து கொண்டிருக்கிறான். பால சரஸ்வதியிடம் தான் போன விஷயம் தெரிந்துவிடும். பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி எதிர்த்து நிற்பது? எப்படி எப்படி? அவன் மூளையை கசக்கி கொண்டான். அத்தியாயம் 24. அனிருத் ஒரு கழித்திருந்த கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். பால சரஸ்வதி கட்டிலின் மீது உறங்கிக் கொண்டிருந்தாள். சமீரா பக்கத்தில் நாற்காலியில் உட்கார்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். கதவு திறந்த சத்தம் கேட்டதும் நிமிர்ந்து பார்த்த சமீரா, அட என்று ஏதோ சொல்ல வந்தாள். 2 எட்டில் அவளை நெருங்கி வந்தவன் சட்டென்று கையை நீட்டி சமீராவை வேறு எதுவும் பேச விடாமல் வாயை பொத்தினான். மற்றொரு கையை தோளை சுற்றி பதித்து அவளை அப்படியே அந்த அறையை விட்டு வெளியே அழைத்து கொண்டு போனான். இருவரும் பின்பக்கமாக இருந்த பால்கனிக்கு வந்து சேர்ந்தார்கள். சமீரா, நான் ஒரு அவசர காரியமாக வந்திருக்கேன். என்ன அது? பாலசரஸ்வதி, நாம் இங்கேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகணும். ஏன்? தியாகராஜா வந்துட போகிறான். சமீரா அப்படியே நின்று விட்டான். எங்கே கூட்டிகிட்டு போகிறது என்றான். அதுதான் எனக்கும் புரியலை. அவன் நெற்றி பொட்டை அழுத்தி கொண்டான். கொஞ்சம் பொறுத்து, எனக்கு அவசரமாக 1000 ரூபாய் வேண்டியிருக்கு. எப்படி கிடைக்கும்னு யோசிக்கிறேன். சமீரா வெளியே தென்பட்டு கொண்டிருந்த மரங்களை பார்த்து கொண்டிருந்தாள். இந்த பிரச்சனையை அவளால் தீர்க்க முடியாது. அவளிடம் சல்லி காசு கூட இல்லை. இந்த விஷயத்தில் அவனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத துர்பாக்கியசாலி. அவன் நிமிர்ந்தான். எனக்கு பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கு. கைக்கு எட்டினது நழுவிட்டு போயிட்டு இருக்குது போல இருக்கு. பால சரஸ்வதியை நாம் கை நழுவ விட்டா அப்புறமா தியாகராஜனை நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நான் இதே போல் கிடக்க வேண்டியது தான் வாழ்நாள் முழுவதும்.
₹1000 கிடைச்சா என்ன செய்ய முடியும் உங்களால்? இது பணத்தால் தீரக்கூடிய பிரச்சனையா என்று தோன்றியது சமீராவுக்கு. ₹1000 கையில் இருந்தா முதல்ல எங்கேயாவது ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்குவேன். பால சரஸ்வதி அங்கே கொண்டு போய் தங்க வைப்பேன். அப்போ தான் தியாகராஜனோட குடுமி என் கையில் இருக்கும். அவளை இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறது அவ்வளோ சுலபமா? என்னால் முடியும். அவளுக்கு உடம்பு சரியா இல்லை, டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அழைச்சிட்டு போயிடலாம். பாஷா எப்படியும் ஊரில் இல்லை. அவன் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பொண்ணுங்க அவ்வளவு தூரம் பொருட்படுத்த மாட்டாங்க. பாஷா தான் சொன்னானே, மாதத்துக்கு ஒரு தடவை பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறத தவிர யாருமே வரமாட்டாங்களாம். எப்போவாது தியாகராஜனே வருவானோ. பாஷாவே அவ்வப்போது போய் இவ எப்படி இருக்காங்கிறத சொல்லிட்டு வருவானோ. இதையெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வேறு எந்த வழியுமே இல்லையா? இல்லை, என் தலை புலியோட வாயில் அகப்பட்டுட்டு இருக்கு. நான் சாமர்த்தியமாக வெளியே வரணும். இல்லையா சாகிறதுக்கு தயாராக இருக்கணும். இப்போ என்ன செய்கிறது என்றாள் சமீரா. தான் செய்து வரும் உதவி எதுவும் அவனை கஷ்டத்திலிருந்து மீட்கவில்லை. தான் பட்ட சிரமம், காட்டிய துணிச்சல் எல்லாமே விழலுக்கு இறைத்த நீராகி கொண்டிருக்கிறது. என்னதான் செய்வது? சமீரா சுவற்றின் மீது கையை பதித்திருந்தாள். வெயில் வெளிச்சம் பட்டு அவள் கையில் இருந்த தங்க வளையல்கள் மின்னின. அதை பார்த்ததும் கண் கூசியதால் அனிருத் பார்வையை திருப்பிக் கொண்டான். அதற்குள் அவன் கண்கள் சட்டென்று தீவிரமாயின. சமீரா என்று அழைத்தான். எங்கேயோ பார்த்து கொண்டிருந்த சமீரா அவனை நோக்கி திரும்பினாள். நீ தப்பா நினச்சிக்கலனா இந்த தங்க வளையல்களை எனக்கு தர முடியுமா? கேட்கும்போதே அவன் முகம் சிவந்து விட்டது. தன்மானத்தாலும் எதுவும் செய்ய முடியாத இயலாமையாலும் அவன் முகம் கன்றி விட்டிருந்தது. தனக்கு பிடிக்காத காரியத்தை வலுக்கட்டாயமாக செய்ய நேரும் பொழுது படும் வேதனை அவன் கண்களில் தெளிவாக தெரிந்தது. சமீரா ஒரு வினாடி திகைத்து போய்விட்டாள். கை வளையல்களையும் அவனையும் மாறி மாறி பார்த்தாள். அவளிடமிருந்த ஒரே சொத்து அந்த தங்க வளையல்கள்தான். அவன் கேட்டது என்னவென்று புரிந்ததும் சட்டென்று இடது கையால் வளையல்களை கழற்றி அவன் கையில் வைத்தான். தேங்க்யூ. நான் என்னால் எதுவுமே சொல்ல முடியல. குரல் மிகவும் கம்மி விட்டது. தான் எவ்வளவு ஹீனமான நிலைக்கு இறங்கிவிட்டோம் என்று அவனுக்கே புரிந்தது. வேறு வழியில்லை. இப்பொழுது சுயமரியாதை இழப்பதை நினைத்து வருத்தப்பட்டு கொள்வதற்கும் தயங்குவதற்கும் நேரமில்லை. முதலில் பாலசரஸ்வதியை தியாகராஜன் வருவதற்குள் இங்கிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும். அவன் வளையல்களை ஜேப்பில் வைத்து கொண்டு போய் வருவதாக கூட சொல்லாமல் கிளம்பிவிட்டான். சமீரா ரொம்ப நேரம் அந்த இடத்திலேயே நின்று விட்டாள். பிறகு உள்ளே வந்தாள். பாலசரஸ்வதி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவள் நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. எதற்காகவோ உயிரை கையில் ஏந்தி கொண்டு காத்திருப்பது போல தென்பட்டாள். சில சமயம் பார்த்தால் ரொம்ப மோசமாக இருப்பாள். இனி உயிர் பிழைக்க மாட்டாள் என்று தோன்றிவிடும். பிறகு 1 மணி நேரம் கழித்தும் கொஞ்சம் தேறிக்கொள்வாள். சில சமயம் அழுவாள். அந்த அழுகையை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. சில சமயம் மௌனமாக இருந்து விடுவாள். அது போன்ற சமயத்தில் மருந்து கூட சாப்பிட மாட்டாள். அந்த மௌனம் பாஷாணமாக இருக்கும். ஒவ்வொரு சமயம் மருந்து டம்ளாரை வீசி எறிந்து விடுவாள். அவனை வர சொல். என்னை இந்த சிறையில் ஏன் வச்சிருக்கான்னு சொல்ல சொல்லு. கோள் நேரில் வரமாட்டான் என்று கீச்சு குரலில் கத்திவிட்டு ஆயாசமாக அதற்கு மேல் பேச முடியாமல் மூச்சிரைத்தபடி படுத்து விடுவாள். அவள் கொஞ்சம் ஆவேசப்பட்டாலும் அழுதாலும் சிரித்தாலும் உடல் முழுவதும் வியர்த்து கொட்ட தொடங்கிவிடும். சில சமயம் சமீராவை, உனக்கு எவ்வளோ சம்பளம் தர்றான்? உன்னை அவனுக்கு எப்படி தெரியும்? அவனோட சுபாங்கிற பொண்ணு இருக்காளா என்று 1000 கேள்விகள் கேட்பாள். சமீரா எல்லாவற்றிற்கும் ஒரே பதில் தான் சொல்லுவாள். எனக்கு தெரியாது. தெரியாமலா இங்கே வேலைக்கு வந்த? போ, இங்கேருந்து போ. உனக்கு எல்லாம் தெரியும். அந்த தியாகராஜனோட சேர்ந்துக்கிட்டு நீயும் ஒரு ஏமாத்து பேர் வழிதான் என்று கத்துவாள். 1/2 மணி நேரம் கழியும் முன்பே மெதுவாக சமீரா என்று அழைப்பாள். இங்கே வா. உன்னை ஏதாவது சொல்லக்கூடாத வார்த்தை சொல்லியிருந்தால் மன்னிச்சுடு. உன்னை தியாகராஜன் அனுப்பி வச்சா என்ன? இதுக்கு முன்னால் இருந்த ஆயாக்களை போல இல்லாமல் நல்லவளாக இருக்க. நீ என்னை நல்லா பார்த்துக்கிற. ஏதோ ஆவேசத்தில் நான் உன்னை கோவிச்சுக்கிட்டேன். நான் ஒரு நோயாளி தானே. அவங்கிட்ட நான் எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது. அவன் உனக்கு சம்பளம் தர்றதால நீ அவனை நல்லவன் நினச்சிட்ருக்க. இப்படி வா என்று கூப்பிடுவாள். அருகில் வந்ததும் கையை பற்றி கொண்டு தடவி கொடுப்பாள். சில சமயம், சமீரா, நீ வயசு பொண்ணு. நானோ கட்டில் விட்டு எழுந்து கொள்ள முடியாதவன். இந்த பாவி என்னை பார்க்க வரும்போது ஜாக்கிரதையாக இருமா. இளம் பெண்களை கண்ட விடமாட்டான் என்று அறிவுரை வழங்குவாள். உனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா? காலகாலத்தில் கல்யாணம் செஞ்சு வைக்காம எதுக்காக இந்த பாழும் வேலை? பெண்கள் வேலைக்கு போகலாம், ஆனால் நல்லவங்க கீழே தான் வேலை செய்யணும். இல்லைன்னா கஷ்டந்தான் வரும். வாழ்க்கையே நாசமாகிடும். எதிர்காலமே மாறி போயிடும். எனக்கும் அப்பா அம்மா இருந்தாங்க. ஆனால் நான் உன்னை போல சின்ன வயசில் இருக்கும்போது அவர்களோட பேச்சை கேட்கல. என் வாழ்க்கையை நானே பார்த்துக்க முடியுங்கிற திமிரில் இருந்தேன். நான் இப்போ இப்படி இருக்கேனே தவிர
சின்ன வயசில் ரொம்ப அழகாக இருப்பேன். என் அழகு என்னை உயர கூட்டிகிட்டு போகும்னு நினச்சேனே தவிர பாதாளத்தில் தள்ளிடும்னு நான் நினைக்கவே இல்லை. தொடர்ந்து பேச முடியாமல் அழத் தொடங்கினாள் அவள். சில சமயம் சமீராவுக்கு அவள் கடந்த காலத்தை கேட்கும்போது இரக்கம் ஏற்படும். சில சமயம் பயமாக இருக்கும். அவள் செய்த தவறை தானும் செய்கிறோமோ என்று தோன்றிவிடும். அனிருத் என்றால் அவளுக்கு ஏன் அத்தனை விருப்பம்? அவன் கேட்காமலேயே அவனுக்காக எல்லாவற்றையும் செய்ய தோன்றும். அவன் கஷ்டத்தில் இருந்தால் கை கொடுக்க வேண்டும் என்றும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் அவள் மனம் தவியாய் தவிக்கும். அவனுடைய இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் நன்றாக இருக்கும். சமீராவுக்கு சில சமயம் தன் நிலைமையை யோசித்து பார்த்தால் தனக்கே வினோதமாக இருக்கும். அவளுக்கு தெரியாமலேயே அனிருத்துடன் அவளும் இந்த வளையத்திற்குள் சிக்கி கொண்டு விட்டாள். இப்பொழுது அவன் இதிலிருந்து கரை சேர்ந்தால் தவிர தன்னால் மீள முடியாது. தான் எங்கே போனாலும் தியாகராஜன் தன்னை பற்றி துப்பு துளக்காமல் இருக்க மாட்டான். அனிருத்திற்கும் தனக்கு நடுவில் பிரிக்க முடியாத பந்தம் ஏதோ இருப்பதாக அவன் சந்தேகப்படுகிறான். சமீரா யோசனையில் ஆழ்ந்தாள். வீட்டில் அம்மா எப்படி இருக்கிறாளோ? தம்பி என்ன செய்து கொண்டிருப்பான்? அப்பா என்ன நினைத்து கொண்டிருப்பார்? சமீராவுக்கு ஏனோ தெரியவில்லை. அவர்களை போய் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று தோன்றியது. பால சரஸ்வதி சொன்னது உண்மைதான். பெண்ணாக பிறந்தவள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, பெற்றோரை, கட்டிய கணவனை விட்டு விட்டு போகக்கூடாது. ஏனென்றால் வீட்டை விட்டு வெளியேறினால் வெளியே இன்னும் பெரிய நரகம் காத்திருக்கும். சூடான தோசைக்கல்லுக்கு பயந்து அடுப்பில் விழுந்த கதையாகிவிடும். இரவு 8 மணியாகிவிட்டது. கதவை தட்டிய சத்தம் கேட்டது. சமீரா கதவை திறந்தாள். எதிரே அனிருத் நின்று கொண்டிருந்தான். சீக்கிரமாக அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோ, டாக்ஸி கொண்டு வந்திருக்கேன், நாம் அவளை அழைச்சிட்டு போயிடுவோம். இப்போ வா. எங்கே? கலவரம் அடைந்தவளாக கேட்டாள் சமீரா. ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்துருக்கேன். அவள்கிட்ட என்னன்னு சொல்ல போகிறீங்க? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தியாகராஜன் அழைச்சிட்டு வர சொன்னதா நீயே சொல்லிடு. ஆனால் வீட்டுக்காரங்க? அவள்கிட்டையும் சொல்லிட்டேன். பாஷா இருந்தா காரியம் முடிஞ்சிருக்காது. நம்மளோட அதிர்ஷ்டம் அவன் ஊரில் இல்லை. சமீரா அனிருத்தின் முகத்தை கூர்ந்து பார்த்தாள். சமீரா ப்ளீஸ் குயிக் என்றான். சமீரா உள்ளே போனாள். பால சரஸ்வதி அதற்குள் எழுந்து கொண்டு பதற்றத்துடன், யார் சமீரா, அந்த ஆண் குரல் என்று கேட்டாள். தியாகராஜன்ட்டிருந்து ஆள் வந்திருக்கான், உங்களை அழைச்சிட்டு வர சொன்னான் என்றாள். உண்மையாவா? என்னால் நம்பவே முடியலையே. எங்கே? என் புடவை நன்றா இருக்கா? இப்படியே கிளம்புவோம் வா. எழுந்து கொள்ள முடியாமல் சிரமப்பட்டு எழுந்து கொண்டாள். என்னால் நடக்க முடியலையே, நிற்கவும் முடியல. ஐயோ, என்ன செய்கிறது? நான் தூக்கிட்டு போகிறேன். அனிருத் அருகில் வந்தான். இது யார் சமீரா? இவர் தான் உங்களை அழைச்சிட்டு போக வந்திருக்கார். அனிருத் அவளை கைகளில் தூக்கி கொண்டான். சமீரா அவளுடைய புடவைகளை பையில் திணித்தாள். இருந்த கொஞ்ச நஞ்ச சாமான்களை கூடையில் வைத்தாள். மருந்துகளை எடுத்துக்கொண்டாள். 2 கைகளாலேயும் பொருள்களை தூக்கி கொண்டு அனிருத்தை தொடர்ந்தபடி இறங்கி வந்தான். சமீராவுக்கு இதயம் படபடத்தது. கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. பால சரஸ்வதியை தாம் இருவரும் சேர்ந்து கடத்தி கொண்டு போவதாக தோன்றியது. இதன் விளைவுகளை தாம் தான் அனுபவிக்க வேண்டும். தியாகராஜனுக்கு தெரிந்துவிட்டால் தம்மை உயிருடன் விட்டு வைக்க மாட்டான். இருவரும் கீழே வந்தார்கள். டாக்ஸி தயாராக இருந்தது. எதிரே பாஷாவின் மனைவி நின்றிருந்தாள். அனிருத்தின் கண்களில் கொஞ்சமும் பயம் இருக்கவில்லை. நடையிலும் தடுமாற்றம் இல்லை. டாக்ஸியில் ஏறி உட்கார்ந்த பிறகு கூட சமீராவுக்கு பயம் நீங்கவில்லை. நிறுத்து என்று கத்திவிட்டாள். டாக்ஸிக்காரன் சந்தேகப்பட்டால் என்ன செய்வது? டாக்ஸி நகர்ந்தது. அந்த தெருவை தாண்டிவிட்டது. சமீரா சாய்ந்து உட்கார்ந்த அப்பாடா என்று மூச்சு விட்டு கொண்டாள். சமீராவுக்கு விழிப்பு வந்தது. ஜன்னல் வழியாக வெயில் வந்து முகத்தில் சரையென்று தாக்கவே அந்த உஷ்ணத்திற்கு விழிப்பு வந்து கண்களை திறந்து பார்த்தாள். கனவில் விழித்து கொண்டவள் போல ஒரு வினாடி தான் எங்கே இருக்கிறோம் என்றே புரியவில்லை. சாய்வு நாற்காலியில் படுத்து கொண்டிருந்தாள் அவள். யார் போர்வையை போர்த்தினார்கள்? தலைக்கு கீழே தலையணையை யார் வைத்தார்கள்? சமீரா எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். விழிப்பு முழுவதுமாக வந்துவிட்டது. எதிரே கட்டிலில் பாலசரஸ்வதி உறங்கிக் கொண்டிருந்தாள். உடல் நலக்குறைவால் குன்றி போயிருந்த அவள் உடல் போர்வைக்குள் சின்ன குழந்தை உறங்கிக் கொண்டிருப்பது போல தோற்றமளித்தது. சமீரா போர்வையை உதறிவிட்டு எழுந்து கொண்டாள். பக்கத்திலேயே இருந்த மேஜை மீது சிறிய சீட்டு எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சமீரா அதை எடுத்து பார்த்தாள். அனிருத் எழுதியிருந்தான். சமீரா, நான் போய் வருகிறேன். நீ நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாய். எழுப்புவதில் விருப்பமில்லை. அலமாரியில் புத்தகத்திற்குள் பணம் வைத்திருக்கிறேன். ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கொள். வீட்டுக்காரம்மா ரொம்ப நல்லவள். என்ன உதவி வேண்டும் என்றாலும் செய்வாள். என் நண்பனின் தாய். மலையாளி என்பதால் ஆங்கிலம் தவிர வேறு மொழி தெரியாது. நீ வெளியே அதிகம் போக வேண்டாம். நான் முடிந்த போதெல்லாம் வந்துவிட்டு போகிறேன். வர தாமதமானாலும் கவலைப்படாதே. பாலசரஸ்வதி ஜாக்கிரதை. அவள் இப்பொழுது
என் உயிருக்கு சமம். என் உயிரை உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு போகிறேன். அனிருத். வீட்டுக்காரம்மாள் வந்தாள். ராத்திரி நேரம் கழிச்சு வந்தீங்க. புதிய இடம்னு தயங்க வேண்டியதில்லை. அனிருத் சொல்லியிருக்கான். உனக்கு ரொம்ப சங்கோஜமா? நான் ஸ்கூலுக்கு போகிறேன். வீட்டில் வேலைக்கார குட்டி இருப்பா. உனக்கு ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ. சங்கோஜம் வேண்டாம் என்றாள் ஆங்கிலத்தில். சமீரா தலையை அசைத்தாள். அவள் போகும் முன் கட்டில் மீது படுத்து கொண்டிருந்த பாலசரஸ்வதியை பார்த்துவிட்டு, யாரு, உங்கள் அம்மாவா என்று கேட்டாள். சமீரா மையமாக தலையசைத்தாள். அந்த அம்மாள் போய்விட்டாள். பாலசரஸ்வதி எழுந்து கொண்டாள். சமீரா என்று அழைத்தாள். சமீரா அருகில் வந்தாள். தியாகராஜன் எங்க? தெரியாது. பாத்தியா என்னை எப்படி ஏமாத்திட்டான்னு? இப்படி நடந்துக்கிறதே அவனுக்கு வழக்கம்தான். நான் நிஜம்தான் நினச்சி ஆசைப்பட்டேன். அவள் குரலில் ஏமாற்றம் தெளிவாக தெரிந்தது. திடீரென்று சமீராவின் கையை பிடித்து இழுத்தான். சரி, நீயாவது என்னை அழைச்சிக்கிட்டு போகக்கூடாதா? அழைச்சிட்டு போ என்று கத்தத் தொடங்கினாள். அவர் என்னை கொன்று போட்டுடுவார். அந்த பயம் இல்லாட்ட நானே உங்களை அழைச்சிட்டு போயிடுவேன் என்றாள். பாலசரஸ்வதியின் கைகள் நொடுங்கின. பயமா? ஆமாம், பயந்தான். அவனுக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சால் கொன்னுடுவான். அவனை கண்டா எல்லாருக்குமே பயந்தான். எல்லோரையுமே கலங்கடிச்சிடுவான். அயோக்கி. அவனுக்கு பாடம் கற்பிக்கிறவங்க இதுவரைக்கும் இந்த பூமியில் பிறக்கவே இல்லை போலிருக்கு. கொஞ்ச நேரத்தில் அமைதி அடைந்தாள். தலையை அசைத்தபடி. ஆகட்டும், ஆனால் நான் மட்டும் சாக மாட்டேன். வாழ்ந்தே தீருவேன். ஏன் தெரியுமா? நான் உயிரோடு இருக்கிறதே அவனுக்கு பெரிய தொல்லை. அதுக்காகவே உயிரோடு இருப்பேன். என்னை ஏன் அவன் கொலை செய்யலை தெரியுமா? இப்படி தனியாக அழுது கொண்டிருந்தா பைத்தியம் பிடிச்சு நானே செத்து போயிடுவேன். மனிதர்களை அவன் பலவிதமாக கொள்ளுவான். சிலரை அவங்களே தானே தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரி பண்ணிவிடுவான். இன்னும் சிலரை இப்படி மனம் குன்றி மெதுவாக சாகிற மாதிரி பண்ணிவிடுவான். இந்த ரெண்டும் முடியாட்ட தானே அந்த புண்ணியத்தை கட்டிக்கொள்வான். அவனுக்கு அறிமுகம் ஏற்பட்டது இன்றா நேற்று. என் 18வது வயதிலிருந்தே தெரியும். பாவி, என்ன சொல்லி கொண்டு அறிமுகம் ஆனான் தெரியுமா? மேற்கொண்டு பேச முடியாமல் மூச்சரிக்க தொடங்கியது. நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க, பிறகு எப்போதாவது சொல்லலாம் இல்லையா என்றாள். சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆவேசத்தை கட்டுப்படுத்திக்க முடியல. வெளியில் சொன்ன பாரம் கொஞ்சம் குறையும். இங்கே காற்று கொஞ்சம் இதமாக வீசுது. அந்த வீட்டில் இது எவ்வளவோ மேல். ரேடியோவில் பாட்டு கேட்குது. அப்பாடா, உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கே என்றாள். தியாகராஜன் பம்பாயிலிருந்து திரும்பி வந்தான். சுபா வற்புறுத்தியதால் அனிருத் வேறு வழி இல்லாமல் அவளுடன் விமான நிலையத்திற்கு போனான். விமானத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த தியாகராஜனை பார்க்கும்போது அனிருத்திற்கு இதயம் ஒரு நிமிடம் லயம் தப்பி விட்டார் போல இருந்தது. பெரிய ஆபத்து ஒன்று நெருங்கி கொண்டிருக்கிறது. தியாகராஜன் புன்முறுவலுடன் வந்து கொண்டிருந்தான். சுபா எதிரே போனாள். அவளை அணைத்து கொண்டு நெற்றியில் முத்தம் பதித்தான். ஜேப்பிலிருந்து சின்ன பெட்டி ஒன்றை எடுத்து அவளிடம் கொடுத்தான். அங்கே அனிருத்தை பார்த்ததும் அவன் கண்கள் மலர்ந்தன. ஹவ் ஆர் யூ மை பாய், யங் லயன் என்றான் கையை நீட்டிக்கொண்டே. அனிருத் கையை குலுக்கினான். நீங்கள் 2 பேரும் பம்பாய்க்கு வராததே நல்லதாக போச்சு. அங்கே ஒரே மழை என்றான். அனிருத் மௌனமாக இருந்தான். தியாகராஜன் சுபாவிடம் பம்பாயில் தெரிந்தவர்களை பற்றி சொல்லி கொண்டிருந்தான். ஹோட்டலுக்கு வந்ததும் புது ரிசப்ஷனிஸ்டை பார்த்து, சமீரா வரல என்றான். அவள் வேலையை விட்டு விட்டாள். பக்கத்தில் இருந்தவன் சொன்னான். வேலையை விட்டுட்டாளா? அவன் ஓரக்கண்ணால் அனிருத்தை பார்த்தான். அவன் அதை உணராதவன் போல எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தான். தியாகராஜன் தன் அறைக்கு வந்ததும் அனிருத் அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு போய்விட்டான். அனிருத் போனதும் தியாகராஜன் தன் அறையில் இருந்த பீரோ, மேஜை எல்லாவற்றையும் ஆராய்ந்தான். காகிதங்கள், பணம் எல்லாம் வைத்த இடத்திலேயே இருந்தன. யாரும் வந்த சுவடே இருக்கவில்லை. சுபா காஃபிக்கு ஆர்டர் தரும்போது அவன் கேட்டான். சுபா, சமீரா எப்போ வேலையை விட்டா? நீங்கள் போன அடுத்த நாள். அனிருத்தும் வராமல் எங்கேயாவது போயிருந்தானா? இல்லையே, நீங்கள் போனதுலேருந்து அவர் தினமும் என்னோட தான் இருந்தார். நல்லா பேசி பழகினானா? ரொம்ப நல்லா பழகினார். எங்கேயுமே போகலையா? நல்லா தெரியுமா? எப்போவாது வாக்கிங் போயிட்டு வருவார், அவ்வளோதான். எதுக்காக எப்படி கேட்குறீங்க? ஒன்றுமில்லை. அவன் பெருமூச்செறிந்தான். சுபா சிரித்தான். உங்கள் போக்க பார்த்தா அவர் ஒரு குற்றவாளியோன்னு தோணுது. அப்படி எதுவும் இல்லை. சரி, நான் போன பிறகு நீ என்ன செஞ்சாங்கிறது சொல்லு. சுபா சொல்ல தொடங்கினாள். அனிருத் கட்டிலின் மீது உட்கார்ந்திருந்தான். அவன் மனம் முழுவதும் பாலசரஸ்வதி இருக்கும் வீட்டை சுற்றியே இருந்தது. சமீரா எப்படி இருக்கிறாளோ? தியாகராஜன் வந்து விட்டதால் இனி அவனால் அடிக்கடி அங்கே போக முடியாது. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். சுபாவை பாலசரஸ்வதியிடம் அழைத்து போக வேண்டும். அதற்கு பிறகு நடக்கப் போகும் காரியங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும்.
அவன் நெற்றி பொட்டை அழுத்தி கொண்டான். அதற்குள் காலிங் பெல் ஒலித்தது. அனிருத் எழுந்து போய் கதவை திறந்தான். யார் என்று கேட்கும் முன்பே ஒரு ஆள் சரையல் என்று அனிருத்தின் மேல் பாய்ந்து அவனை உள்ளே தள்ளிவிட்டு பின்னால் இருந்த கதவை சாத்திவிட்டான். அனிருத் திமிரியபடி தப்பித்து கொள்ள முயன்றபோது எதிரே அவன் தம்பி நின்று கொண்டிருந்தான். ரவி ஆச்சரியமடைந்தான். நீயா? அனிருத்திற்கு தாங்க முடியாத சந்தோஷம் ஏற்பட்டது. ரவியின் கையில் இருந்த கத்தி சரையல் என்று முன்னுக்கு வந்தது. அதை காட்டிக்கொண்டே சொன்னான், ஆமாம், நான் தான். எவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்த பிறகு கிடச்சிருக்க. எங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டு சந்தி சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டு சந்தோஷமாக 5 நட்சத்திர ஹோட்டலில் வந்து உட்காந்து சௌகரியத்தை அனுபவிச்சிட்ருக்கேன். ரவி, அனிருத் ஏதோ சொல்ல போனான். ஷடம். காலையில் விமான நிலையத்திலேருந்து வந்துட்டுருக்கும்போது பார்த்தேன். பெரிய கார், அழகான பொண்ணு, பின்னாடி சீட்டில் பிஸ்னஸ் மேன் போல் இருக்க அந்த கிழவன். ரவி, என் பேச்சு கேளு. எவ்வளவு வசதியாக இருக்க. நீ மனுஷன்தானே? அங்கே நாங்கள் எல்லோரும் எவ்வளோ அழுதுட்ருக்கோம் தெரியுமா? அப்பா சாக தயாராக இருக்கார். அம்மாவை பற்றி கேட்க வேண்டியதே இல்லை. லக்ஷ்மிக்கு மாப்பிள்ளை வீட்டார் வந்து பார்த்துட்டு திரும்பி போயிட்டாங்க. எல்லாம் கேலி கூத்தாக்கிடுச்சு. நாங்கள் என்ன பாவம் செஞ்சோன்னு இப்படி செய்தா? யாரோ பணக்காரர்கள் உனக்கு கிடச்சிட்டாங்கன்னு எங்கள் எல்லாரையும் பழைய துணியை தூக்கி எறியறது போல தூக்கி எறிஞ்சிட்ட. சும்மா இருப்போன்னு நினச்சியா? இவ்வளோ நாள் அம்மா உன் ஜோலிக்கு போக வேண்டான்னு, உன் பெயரை எடுக்க வேண்டான்னு சத்தியம் வாங்கியிருந்ததுனால சும்மா இருந்தேன். காலையில் உன்னை காரில் அந்த பெண்ணோட பக்கத்தில் பார்த்ததுலேருந்து என் ரத்தம் கொதிக்குது. உன்னை கொன்று போட்டுடணும்னு தோணுது. உன்னால் நாங்கள் அவமானப்பட்டுட்டு இருக்கும்போது நீ இங்கே சொகுசாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க. ரவி, ரவி, ப்ளீஸ் நிறுத்து. என் பேச்சை கேளு. கேட்க மாட்டேன். நான் உங்ககிட்ட வந்து பேசவோ உன் காலை பிடிச்சிட்டு கெஞ்சவோ இங்கே வரல. நீ எங்களுக்கு கொடுத்த துன்பத்துக்கு பழி தீர்த்துக்கிறதுக்கு நான் வந்தேன். ரவி, அனிருத் கத்தினான். அதற்குள் ரவி அவனை குத்துவதற்காக மேலே பாய்ந்தான். வயிற்றில் நேராக வந்து தாக்கவிருந்த கத்தி மயிரிழையில் தப்பி அனிருத் சற்றென்று திரும்பி கையை குறுக்கே வைத்து விட்டதால் தோளில் பாய்ந்து விட்டது. அனிருத் பற்களை கடித்து கொண்டு வலியை தாங்கிக் கொண்டே தம்பியை பிடித்து தள்ளினான். அவன் திரும்பவும் எழுந்து வரப்போனான். அதற்குள் ஹோட்டல் பையன் கதவை திறந்து கொண்டு சாப்பாட்டை கொண்டு வந்தான். அந்த அறையில் தென்பட்ட காட்சியை பார்த்ததும் அவன் கண்கள் அகலமாயின. சற்றென்று ஓடி வந்து ரவியின் கைகளை பின்னால் மடக்கி பிடித்து கொண்டான். அனிருத் தோளிலிருந்து ரத்தம் கொடகொடவென்று கொட்டி கொண்டிருந்தது. பாத்ரூமுக்கு ஓடினான். பையனின் கத்தலை கேட்டு மேனேஜர் ஓடி வந்தார். அனிருத்திற்கு ரத்தத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியவில்லை. அங்கிருந்து சிறிய டவலை எடுத்து ஈரம் செய்து கொண்டு கையுக்கு சுற்றி கொண்டான். அவன் வெளியே வரும்போது அங்கே தியாகராஜன், சுபா மற்றும் ஹோட்டல் மேனேஜரும் இருந்தார்கள். ரவியை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். என்னை கொள்ளுங்க, அடிங்க, சுட்டு தள்ளுங்க, எனக்கு எந்த பயமும் இல்லை. முதல்ல என்னை விடுங்க, அந்த ராட்சசனை கொன்னுட்டு வரேன் திமிறினான் ரவி. தியாகராஜன் ஓங்கி கொடுத்த அறையால் ரவிக்கு தலையை சுற்றி கொண்டு வந்தது. அதற்குள் போலீசாரும் வந்து விட்டார்கள். தியாகராஜன் அவர்களிடம் ரவியை ஒப்படைத்தான். அனிருத், என் அண்ணன் எங்களை ஏமாத்திட்டு இவரோட வழியில் விழுந்து கிடக்கிறான். கல்யாணம் செஞ்சுக்கிறதா சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணுக்கும் துரோகம் செஞ்சிட்டான் என்றான் ரவி. ஷட்டப், தியாகராஜன் கத்தினான். மிஸ்டர், நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் காவல் நிலையத்தில் வந்து சொல்லுங்கள் என்றார் போலீஸ் அதிகாரி. அவனுக்கு எதுவும் தெரியாது. இது எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்றான் அனிருத். நீங்களும் காவல் நிலையத்துக்கு வந்து சொல்லுங்க என்றான் காவல் அதிகாரி. ரவி போகும் முன் அண்ணனை பார்த்து காரி உமிழ்ந்தான். அனிருத், ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே வேண்டாம், என் பக்கத்து அறைக்கு வந்துடு என்றான் தியாகராஜன். அதற்குள் டாக்டர் வந்து விட்டார். அனிருத்தின் காயத்திற்கு கட்டு போட்டார். நீங்கள் படுத்துக்கோங்க என்றாள் சுபா. வேண்டாம், பரவாயில்லை என்றான் அனிருத். அவனுக்கு ரவி சொன்ன வார்த்தைகளை காதில் எதிரொலித்து கொண்டிருந்தன. ரவி இந்த அளவுக்கு தாக்கினான்னா எவ்வளவு தூரம் வருத்தப்பட்டிருப்பான் என்று யோசித்து கொண்டிருந்தான். சுபாவத்தில் ரவி ரொம்ப சாது. அதிர்ந்து கூட பேச மாட்டான். படிப்புதான் அவன் உலகமே. அப்படிப்பட்ட ரவி. அனிருத்தின் கண்கள் குளமாகிவிட்டன. அங்கிள், நான் இருக்கிறேன், நீங்கள் போங்க என்றாள் சுபா. அவன் தலையை அசைத்து விட்டு போய்விட்டான். அனிருத்தின் காயத்தை பார்த்துவிட்டு, ரொம்ப வலிக்குதா? கொஞ்சம் குறி தவறி வயிற்றில் பட்டிருந்த உயிரே போயிட்டுருக்குமே என்றாள் சுபா. உயிர் போயிருந்தாலும் நன்றாத்தான் இருக்கும் என்றான் அவன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவன் உங்கள் தம்பியா? நீங்கள் என்றைக்குமே என்கிட்ட சொன்னதில்லையே. என்னை பற்றி நான் எதைத்தான் சொல்லியிருக்கிறேன்? சுபா ஆச்சரியப்பட்டாள். நீங்கள் சொல்லலைனாலும் அங்கிள் சொல்லியிருக்கார். அனிருத்துக்கு நம்மை தவிர வேறு யாருமே இல்லை, நீ அன்போடு பழகு அப்படின்னு. அனிருத் மென்று விழுங்கினான். திட்டம் திட்டுவதில் தியாகராஜனை யாரும் வெல்ல முடியாது. எனக்கு எல்லோரும் இருக்கிறாங்க சுபா. என்னை உயிருக்கும் மேலே பார்த்துக்கிற அம்மா, அப்பா, தங்கை, தம்பி எல்லோரும் இருக்கிறாங்க. இந்த அரக்கன் காரணமாக தான் எல்லோரும் எனக்கு இல்லாமல் போயிட்டாங்க.
இவரை என்ன செஞ்சா என் பகை தீரும், நீயே சொல்லு. ஆவேசமாக கேட்க வேண்டும் போல இருந்தது. ஆனால் தன்னை சமாளித்து கொண்டான். சுபாவிடம் அப்படி சொல்லிவிட்டால் பெரிய ரகளையாகிவிடும். அவனுக்கு வேண்டியது அது இல்லை. அனிருத் காவல் நிலையத்திற்கு சென்றான். தன்னை குத்தியவன் தம்பிதான் என்று ஒப்புக்கொண்டான். அந்த செயலுக்கு குடும்ப விவகாரம்தான் காரணம் என்றும் சொன்னான். ரவியின் ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பிரதீபாவையும் அழைத்திருந்தார்கள். பிரதீபா வந்தாள். ரவி சொன்னதெல்லாம் உண்மைதான். அனிருத் ஒரு ஏமாற்று பேல்வெளி. பெண்களோட வாழ்க்கையில் விளையாடுறது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு. என்னை கல்யாணம் செஞ்சு கொள்றதா சொல்கிறவன் சுபாவோட நட்பு கிடச்சதும் மணமேடையை விட்டு ஓடி போய் முகங்காட்டாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த அவமானம் தாங்க முடியாமல் என் அப்பா இறந்துட்டார். ஒரு பக்கம் தியாகராஜன்கிட்ட சேர்ந்துட்டு சுபாவோட ஊர் சுற்றிக்கிட்டே இன்னொரு பக்கம் சமீராங்கிற பொண்ணோட நெருக்கமாக பழகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இவன் பேச்சை நம்பி வீட்டை விட்டு வெளியேறி ஹாஸ்டலில் தங்கியிருக்கான். அந்த ஹோட்டல்லையே அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கான். சமீரா எங்கே இருக்கா? காவல் அதிகாரி கேட்டார். அவனிடமே கேளுங்க என்றாள் பிரதீபா. எங்கே இருக்கா? அதிகாரி கேட்டபோது அனிருத் பதில் சொல்லவில்லை. அவர் சுபாவிடம் கேட்டார். சுபா, அவ சொன்னதெல்லாம் பொய். பிரதீபாவுக்கு அனிருத் எங்களுடன் இருக்கிறான்னு பொறாமை. சமீராவை எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல பெண். அனிருத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சவரை அனிருத் ரொம்ப நல்லவன். காவல் அதிகாரிக்கு தலை சுற்றியது. ஒரு பெண் ஏமாற்று பேர் வழி என்கிறாள், இன்னொருத்தி நல்லவன் என்கிறாள். இதில் யார் சொன்னது உண்மை? சமீரா என்ற பெண்ணை சந்தித்தால் அவள் அபிப்பிராயம் எப்படி இருக்குமோ? சமீராங்கிற பொண்ணு சமீபத்தில் வேலையை விட்டாளா? தியாகராஜன் தலையை அசைத்தான். ஆமாம், அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அவள்கிட்ட கேட்டால் எல்லா விஷயமும் வெளியே வந்துடும். சார், உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? காவல் அதிகாரி பணிவுடன் கேட்டார். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அனிருத் நல்லவன் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த சமீரா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் எங்களுக்கு உபகாரம் செய்கிற மாதிரி இருக்கும் என்றான் தியாகராஜன். இந்த சாக்கில் சமீரா எங்கே இருக்கிறாள் என்று தானாகவே வெளிப்பட்டுவிடும். அவனோட வேலை இன்னும் சுலபமாகிவிட்டது. அவன் செய்ய வேண்டிய காரியத்தை இவ்விதமாக கடவுளே செய்கிறார். இந்த ரவி யாரோ தனக்கு நல்லது செய்திருக்கிறான். சமீராவை பற்றி விசாரிக்க முயன்றபோது எதுவும் தெரியவில்லை. சமீரா என்னவானாள்? போலீசார் முனைந்தால் தெரியாமல் எப்படி இருக்கும்? அனிருத், நீ எங்கே போய்விடுவாய் என்று நினைத்து கொண்டான் தியாகராஜன். அத்தியாயம் 25. அனிருத்தும் சுபாவும் பார்க்கில் நடந்து கொண்டிருந்தார்கள். சுபாவின் நாய்க்குட்டிக்கு வாக்கிங் தேவையானதால் அவ்வப்பொழுது இருவரும் இவ்வாறு நடந்து செல்வது வழக்கம்தான். சுபாவின் முகம் குழப்பத்திலும் ஏதோ யோசனையிலும் ஆழ்ந்திருப்பது போல தென்பட்டது. சமீராவுக்கு என்னவாயிருக்கும் என்றாள். அனிருத் பதில் சொல்லவில்லை. சமீராவை பற்றி தெரியாது என்று பொய் சொல்லும் துணிச்சல் அவனுக்கு இருக்கவில்லை. வேறு யாரிடமாவது ஏதாவது சொல்லி சமாளித்திருப்பானோ என்னவோ. சுபாவின் முன்னிலையில் அவனுக்கு அது சாத்தியமாகவில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பா என்றான் பட்டும் படாமலும். நடந்து கொண்டிருந்த சுபா சட்டென்று நின்று விட்டாள். அவனை நோக்கி திரும்பியவள், நான் உங்களோட நெருக்கமாக பழகிறேன்னு வருத்தப்பட்டு இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் தொலைவாக எங்கேயாவது போயிருப்பாளோ என்றாள். அனிருத் வாயடைத்து போனவனாக பார்த்தான். சொல்லுங்க, உங்கள் 2 பேருக்கும் நடுவில் அந்த மாதிரி நெருக்கம்? எங்களுடையது நட்பு தான் சுபா, அதற்கு மேலே எதுவும் இல்லை. வேறு ஏதாவது இருந்திருந்தால் இந்த மாதிரி மௌனமாக போகக்கூடிய ஆள் இல்லை சமீரா. எனக்கும் அதுதான் புரியல. நீங்கள் சமீராவுக்கு நண்பன் இல்லையா? அவள் இப்படி காணாமல் போனா பொருட்படுத்தாதது போல சும்மா இருக்கீங்களே. என்ன செய்கிறது? ஏதாவது செய்யுங்க. அப்படியே போனா காரணம் என்னன்னு கண்டுபிடியுங்க. அப்பா அம்மாவை எதிர்த்து வீட்டை விட்டு வெளியேறி வேலை பார்த்துட்டு ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறாளாம். அவள் நலனை பற்றி யோசிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே நடக்காதது போல அலட்சியமாக இருக்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. நான் அங்கிளிடம் இதையே சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அவன் சமீரா விஷயத்தில் பொருட்படுத்தாதது போல இருக்கிறான்னா அதெல்லாம் வெறும் நடிப்பு. சமீரா எங்கே இருக்கிறாய், என்ன செய்கிறான்னு அவனுக்கு தெரியும் என்றார். அனிருத் அதை கேட்டதும் விரைப்பாக நின்றான். தியாகராஜன் நன்றாகவே எடை போடுகிறார். இன்னும் என்ன சொன்னார்னு தெரியுமா? என்ன சொன்னார்? போலீஸ் வரைக்கும் இந்த விஷயம் போயிட்டது இல்லையா, அவள் எங்கே இருக்கிறான்னு அவர்களே தேடி கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொன்னார். அதை கேட்டதும் அனிருத் திடுக்கிட்டான். அந்த ஆபத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் புருவங்கள் முடிச்சிட்டு கொண்டன. சுபா நாய்க்குட்டியை இழுத்து கொண்டே திரும்பவும் நடக்கத் தொடங்கினாள். ஏதோ ஒரு இடத்துல சமீரா நலமாய் இருக்கிறாள்னு தெரிஞ்சா கூட போதும். பாவம், நல்ல பெண். மற்றவங்கள போல பொறாமை போட்டி அவள்கிட்ட இல்லை. தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு தான் இருப்பாள். மற்றவங்களுக்கு உதவி செய்கிற சுபாவம் அதுவே சில சமயம் கஷ்டங்களுக்கும் வழிவகுக்கும். சுபா கடைசியாக சொன்ன வார்த்தைகள் அவனை சாட்டையால் அடிப்பது போல இருந்தது. இருவரும் ஹோட்டலுக்கு திரும்பி வந்தார்கள்.
ஹோட்டல் சிப்பந்தி சுபாவை அனிருத்தை விஷ் செய்தார்கள். அந்த ஹோட்டலில் எல்லோருக்கும் சுபாவை அனிருத்தை தெரிந்துவிட்டிருந்தது. சுபாவை ரூமில் கொண்டு விட்டு அனிருத் மளமளவென்று கீழே இறங்கி வந்தான். தெருக்கோடியில் இருக்கும் மிலிட்ரி ஹோட்டலுக்கு போய் அங்கிருந்து ஃபோன் செய்தான். வீட்டுக்காரி எடுத்தாள். சமீரா வேணும் என்றான். 10 நிமிடத்தில் ஃபோனை எடுத்தாள் சமீரா. ஏதாவது விசேஷம் உண்டா? தாழ்ந்த குரலில் கேட்டான். ஒன்றும் இல்லை. பால சரஸ்வதி தியாகராஜன் ஏன் வரலன்னு ரகளை செய்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹார்லிக்ஸ் குடிக்க மாட்டேன்னு டம்ளரை வீசி எறிஞ்சிட்டான். அப்போத்தான் மாமி ஃபோன் வந்திருக்கிறதா சொல்லி வந்தாங்க. நடந்த ரகலையை பார்த்துட்டு தியாகராஜன் யார், அந்த அம்மாவுக்கு என்ன உறவுன்னு கேட்டா. நான் மாமியை வெளியில் அழைச்சிட்டு வந்து அவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு சொன்னேன். மாமி என் பேச்சை நம்பியது போலவே தெரியல. பிறகு அவளை தேடிட்டு யாரோ வந்தாங்கன்னு வாசலுக்கு போயிட்டா. எனக்கு இங்கே பயமாக இருக்குது. இங்கே நாங்கள் 2 பேரும் இப்படி தனியாக இருக்கிறது சரியில்லைன்னு தோணுது. நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? திடீர்னு இவன் முழிச்சுட்டு கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சிட்டான். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கதவை திறந்துட்டு வந்து வேடிக்கை பார்க்க தொடங்கிட்டாங்க. தூக்க மாத்திரையை தண்ணியில் கலந்து அவளுக்கு கொடுக்கறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. எந்த நிமிஷம் என்ன செய்வாளோன்னு பயமாக இருக்குது. நிறுத்தாமல் வேக வேகமாக சொல்லி முடித்தாள். அனிருத் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சாயந்தரம் வரேன் என்று வைத்து விட்டான். அந்த சமயம் மிலிட்ரி ஹோட்டலுக்கு தியாகராஜனின் பாடிகார்டு வந்தான். சாயந்தரம் வருகிறேன் என்று அனிருத் சொன்னது அவன் காதுகளில் விழுந்தது. அனிருத் யோசித்தபடி நடந்து கொண்டிருந்தான். கயிறு இறுகி கொண்டு வருகிறது. அது தன் கழுத்தில் விழப்போகிறதோ அல்லது தியாகராஜன் கழுத்தை இருக்கப் போகிறதோ கடைசி நிமிடத்தில்தான் தெரியும். தான் வெற்றி பெறுவதை விட தோற்று போவதற்கான அறிகுறிகள் எல்லா விதமாகவும் தென்பட்டு கொண்டிருந்தன. தோற்று போவதற்காகவா அவன் இவ்வளவு நாளும் பாடுபட்டான்? சமீராவையும் வேறு இதில் சிக்க வைத்து விட்டானே. அவனுக்கு திடீரென்று ஒரு உண்மை புலப்பட்டது. தனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் சமீராவின் நிலை என்ன? உலகம் அவளை என்ன பாடுபடுத்தும்? அவள் மீது தனக்கு ஏதோ அதிகாரம் இருப்பது போல அவளுடைய உதவியை பெற்றுக்கொண்டான். அவளும் அவன் கேட்டதுதான் தாமதம், உடனே செயலாக்கி விடுவாள். இதற்கு கிடைக்கப் போகும் கைமாறு என்னவென்று தெரிந்தாள் அவள் தன்னை எந்த அளவுக்கு வெறுப்பாள்? வேண்டாத பழி ஏதாவது வந்து சேர்ந்தால் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ள துணிந்து கொண்டாள். அந்த பாவம் தன்னைத்தான் சேரும். துணை கிடைத்து விட்டதே என்ற இந்த அளவுக்கு உதவி செய்யச் சொல்லி தான் அவளை கேட்டுக்கொண்டதும், தன்னுடைய பிரச்சனையில் அவளை சிக்க வைத்ததும் தன்னுடைய சுயநலம்தான். அனிருத் தலைமுடியை பீத்து கொண்டான். என்ன செய்வது? வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுபவன் சிறு துரும்பு கிடைத்தாலும் ஆதாரமாக பற்றி கொள்வான். இந்த பிரவாகத்தில் அடித்துச் செல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது தான் சமீராவை ஆதாரமாக பற்றி கொள்ளப் போய் அவளையும் தன்னுடன் இழுத்துச் சென்று கொண்டிருக்கிறான். தம் இருவரின் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது? என்னவாகப் போகிறது? இந்த நாடகத்திற்கும் தனிமைக்கும் முடிவு எப்பொழுது? சீக்கிரமாக வந்துவிட்டால் தேவலை. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த வேதனை? தன்னுடைய திறமை சாமர்த்தியம் எதுவுமே தியாகராஜனிடம் வேலை செய்யவில்லையே. கனத்த இதயத்துடன் ஹோட்டலுக்கு திரும்பி வந்தான். ஜேப்பிலிருந்து சாவியை எடுத்து கதவை திறக்கப் போனான். ஆனால் கதவு சும்மாவாகவே திறந்து கொண்டது. என்ன இது? சுபாவோட வெளியே போகும்போது அறையை பூட்டாமலேயே போய்விட்டோமோ என்று வியப்படைந்தான். வேறு ஏதோ யோசனையில் அறைக்குள் காலடி எடுத்து வைத்தவன் திகைத்து விட்டான். அங்கே தியாகராஜன் உட்கார்ந்திருந்தான். கதவை சாத்திய அனிருத் சலனமற்றவனாய் அப்படியே நின்று விட்டான். தியாகராஜன் அங்கே வந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டார் போல ஆஷ்ட்ரேயில் இருந்த சிகரெட் துண்டுகள் சாம்பல் பறைசாற்றி கொண்டிருந்தன. கதவு சத்தம் கேட்டு நிமிர்ந்தான் அவன். கதவு அருகில் நின்றிருந்த அனிருத் அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனும் அனிருத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த உயரத்திற்கேற்ற பருமனுடன் ஆரோக்கியமாக இருக்கும் உடற்கட்டு, முக்கியமாக அந்த கண்கள். தியாகராஜனிடமிருந்து பெருமூச்சு வெளிப்பட்டது. ஒரு காலத்தில் அவன் கண்கள் அப்படித்தான் இருந்தன. நிர்பயம், நேர்மை துணையாக இருக்கும்போது சத்தியமானது மலையத்தனை பலம் தரும். இந்த உலகத்திற்கு தலைவணங்க மாட்டேன் என்ற மிடுக்கு நிரம்பிய பார்வை அது. அந்த சமயத்தில் தியாகராஜனுக்கு அனிருத்தின் முகம் பார்க்க தெவிட்டாததாய் இருந்தது. ஆத்திரமும் பொத்து கொண்டு வந்தது. எதிராளியிடம் அந்த மனோதைரியத்தை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதை நசுக்கி அந்த ஆளை தலைகுனியும்படி செய்தாலொழிய அவனுக்கு மன நிம்மதி இருக்காது. அனிருத்தும் இதற்கு முன்பை விட 2 மடங்கு தைரியத்துடன் அவன் முகத்தை நேராக பார்த்து கொண்டிருந்தான். ஜேப்பிலிருந்து அறையின் சாவியை எடுத்து பார்த்து கொண்டே, இது எங்கிட்ட தானே இருக்குது. நான் போகும்போது கதவை பூட்டிட்டு தான் போனேன். ஏன் அறைக்குள்ளே நீங்கள் என்றான். தியாகராஜன் அவன் கண்களையே கூர்ந்து பார்த்தபடி, பால சரஸ்வதி எங்கே மறைச்சு வச்சிருக்க என்று கேட்டான். அந்த குரல் கூர்மையான கத்தியைப் போல இருந்தது. அனிருத் பதில் சொல்லாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அவனை மேலும் சொன்னான்,
தெரியாதுன்னு டபாச்சிட்டு நேரமாக்க வேண்டாம். பாஷா இதே ஹோட்டலில் தான் இன்னமும் இருக்கான். அவன் சொன்னதை வச்சு நீதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பால சரஸ்வதியை பற்றி ஒன்றை தவிர வேறு யாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிற அக்கறை இருக்காது. சொல்லு, அவள் எங்கே? அனிருத் பேசவில்லை. அவன் மின்னலை காட்டிலும் வேகமாக யோசித்து கொண்டிருந்தான். இந்த உரையாடலின் விளைவு எப்படி இருக்கும் என்று எடை போட்டு கொண்டிருந்தான். தியாகராஜன் எழுந்து வந்தான். கைகளை பின்னால் கட்டி கொண்டான். சமீரா எங்கே இருக்கான்னு எனக்கு இப்போ புரியுது. நீ ஒரு பொண்ணை நர்ஸை அழைச்சிட்டு போனியாமே, அது சமீரா தானே? அனிருத் பதில் சொல்லவில்லை. தியாகராஜன் ஒரு வினாடி பொறுத்து, பால சரஸ்வதி விஷயத்தை சுபாட்ட சொல்லிட்டியா? இல்லை என்பது போல தலையை அசைத்தான். தியாகராஜனால் பெருமூச்சு அடக்கி கொள்ள முடியவில்லை. அவன் அப்படி ஆழமாக மூச்சு விட்டதை அனிருத் கவனித்து விட்டான். சொல், பால சரஸ்வதியை எங்கே ஒழிச்சு வச்சிருக்க? சொல்ல முடியாது. அனிருத்தின் குரல் திடமாக ஒலித்தது. அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. இப்பொழுது நிலைமை தலைகீழாகிவிட்டது. அவன் தன்னை கெஞ்சும் நிலைக்கு வந்துவிட்டது. சொல்ல மாட்டியா? உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோக்களும் நெகட்டிவ்களும் என்கிட்ட கொடுத்துட்டேன். உடனே சொல்லிடுறேன். அவன் உடனே அடி வாங்கியவன் போல பார்த்தான். யூ இடியட், என்ன பிளாக்மெயில் செய்றியா? அவன் கையை ஓங்கினான். ஆனால் அந்த கை காற்றில் இருக்கும்போதே அனிருத்தின் கன்னத்தை தொடும் முன்பே அனிருத்தின் கை அதை பலமாக பிடித்து கொண்டு விட்டது. அனிருத் பிடியை இறுக்கி கொண்டே, நான் நினச்சா இந்த கையை இப்போவே முறுக்கிவிட முடியும். ஆனால் அப்படி செய்ய போகிறதில்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த கையால் ஒரு வேலை ஆகணும், எனக்காக ஒரு கையெழுத்து போடணும் என்று விட்டுவிட்டான். அந்த போராட்டத்தில் கைப்பட்டு ஃப்ளவர் வேஸ் கீழே விழுந்தது. தியாகராஜன் பெருமூச்சு விட்டபடி பார்த்து கொண்டிருந்தான். அனிருத்தின் முகத்தில் குறுநகை படர்ந்தது. இப்போ டேர்ம்ஸ் பேசுறது என்னோட பங்காயிடுச்சு. 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஃபோட்டோக்குள்ளேயும் நெகட்டிவ்லையும் என்கிட்ட திருப்பி தரலன்னா பால சரஸ்வதியோட விஷயம் வெளியில் வந்துடும். அவள் உயிரோடு இருக்கும்போதே இறந்து போயிட்டதா சொல்லி ஏமாத்தினது சுபாவுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, பால சரஸ்வதிக்கு உண்மையது இருக்கும் அதிகாரம், அவளையும் அவள் குழந்தையையும் நீ வஞ்சித்த விஷயம் எல்லாம் பேப்பரில் வந்துடும். அப்புறம் மான மரியாதை. கீழே விழுந்த ஃப்ளவர் வேஸை மேஜை மீது வைத்துக்கொண்டே சொன்னான் அனிருத். அனிருத் நிமிர்ந்து பார்த்தபோது தியாகராஜனின் கையில் ரிவால்வர் இருந்தது. அது நேராக அனிருத்தின் மார்பை குறிபார்த்து கொண்டிருந்தது. அவன் கண்கள் நெருப்பை உமிழ்ந்து கொண்டிருந்தன. என்னை பணிய வைக்கிறது ஆண்டவனால் கூட முடியாத காரியம். உன்னை இப்போவே கொன்று தற்கொலைன்னு உறுதிப்படுத்தி உன் பிணத்தை கூட யாருக்கும் தெரியாமல் எரிச்சிட முடியும் என்னால். மரியாதையா பால சரஸ்வதி எங்கேன்னு சொல்லிட்டு. சொல்லாட்டா உன் உயிரை எடுத்துடுவேன். எனக்கு மனுஷனோட உயிரை எடுக்கிறதுல எந்த விதமான தயக்கமும் இல்லை. அவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே செயல்படுத்தக்கூடியவன் என்ற உண்மை அவன் பார்வையிலேயே தெரிந்து கொண்டிருந்தது. ஒரு வினாடிக்கு முன்னால் அனிருத்தன் பக்கம் இருந்த தைரியம் இப்பொழுது அவன் பக்கம் திரும்பிவிட்டது. அத்தியாயம் 26. இருவரும் ஒருவரை ஒருவர் காட்டுக்குள் எதிர்பட்ட சிங்கமும் ஆட்டுக்குட்டியைப் போல பார்த்து கொண்டிருக்கையில் கணகணவென்று ஃபோன் ஒலித்தது. திடீரென்று கேட்ட அந்த சத்தத்திற்கு இருவருமே திடுக்கிட்டு விட்டார்கள். ஃபோன் தியாகராஜன் பக்கத்தில் இருந்தது. அனிருத் ஃபோன் பக்கம் போவதற்குள் தியாகராஜன் நில் என்றவன் தானே ரிசீவரை எடுத்தான். குரலில் கம்பீரத்தை வரவழைத்து கொண்டு ஹலோ என்றான். ஒரு வினாடி நின்று அனிருத்தை பார்த்துவிட்டு இருக்கிறான், நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். பிறகு ஃபோனை அனிருத்திடம் கொடுத்து ஹலோ, யார் பேசுறது? மறுமுனையில் பதற்றத்துடன் குளித்தது ஒரு குரல். நான் தான் அனிருத் பேசுகிறேன். சார், இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. காயம் பலமாக அடிபட்டிருக்கு. ஆளோட பேர் முரளியா. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறோம். உங்கள் பேரை சொல்லி ஒரு கவர் கொடுத்துருக்கார். ஜென்ரல் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறோம். நான் உடனே வரேன் என்றான் அனிருத். ஃபோனை வைத்து கொண்டிருக்கும்போது தியாகராஜன் கேட்டான், யார் அந்த முரளி? என்னோட நண்பன். ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சான், பலமாக அடிபட்டிருக்கான், நான் போகிறேன் என்றான். தியாகராஜன் ஒரு வினாடி அனிருத்தை தலை முதல் கால் வரையிலும் பார்த்தான். பிறகு ரிவால்வரை ஜேப்பில் வைத்துக்கொண்டு, உனக்கு பால சரஸ்வதி எங்கே இருக்கான்னு சொல்கிறதுக்கு 12 மணி நேரம் அவகாசம் தரேன் என்றான். வெளியே போய்க் கொண்டிருந்த அனிருத் தலையை மட்டும் திருப்பி பார்த்தான். அவன் உதடுகளில் முறுவல் படர்ந்தது. தியாகராஜன் எதிராளிக்கு அவகாசம் தருவதாவது என்ன ஆச்சரியம்! அனிருத் வெளியே வந்து விட்டான். அவன் ஆட்டோவில் ஏறிக்கொண்டிருந்த போது தியாகராஜனின் பாடிகார்டு ஸ்கூட்டரில் தன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது தென்பட்டது. தான் இங்கே போய்க் கொண்டிருக்கிறோம் என்று துப்பு துலக்குகிறான் போலும். அவனுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு என்றால் தாராளமாக செய்யட்டும். அவன் கால்மணியில் ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தான். அங்கே முரளி சுய நினைவு இல்லாமல் கட்டிலில் கிடந்தான். அருகில் இருந்த பிரதீபா அழுது கொண்டிருந்தாள். யாரோ அவளை தேற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆக்சிடெண்ட் எப்படியாச்சு? கலவரத்துடன் கேட்டான். முரளி மீது எந்த தவறும் இல்லை. நாங்கள் ஸ்கூட்டரில் வந்துட்டு இருந்தப்போ எதிரில் வந்த ஜீப் மோதிட்டது. தூக்கி வீசிட்டதால் உயிர் பிழைச்சிக்கிட்டோம்.
ஆனால் எதிரில் வந்துட்டு இருந்த ஆட்டோ முரளி மேலே ஏறிடுச்சு. எனக்கு அதிகமாக அடிபடலை. பிரதீபா அழுது கொண்டே சொல்லி கொண்டிருந்த போது டாக்டர் வந்தார். என்னம்மா, ரத்தம் வரவழைச்சிட்டிங்களா? பிரதீபா அழுகையை அடக்கி கொண்டே, எங்கள் ஆள் நீங்கள் சொன்ன இடத்துல விசாரிச்சுட்டு வந்தான், அங்கே இல்லையாம் என்றான். அங்கே இல்லைன்னா வேறு இடத்துக்கு போகணும். இல்லைன்னு உட்காந்துட்டா எப்படி? பிளட்டை வரவழைக்க சொன்னால் இப்படி கதை பேசிகிட்டு இருக்கீங்களே. டாக்டர் அதட்டல் போட்டுவிட்டு போய்விட்டார். எங்கே அந்த சீட்டு? அனிருத் கேட்டான். பிரதீபா எடுத்து கொடுத்தாள். அனிருத் விரைந்து சென்று கால்மணியில் அந்த குரூப் பிளட்டை கொண்டு வந்தான். டாக்டர்கள் முரளிக்கு ரத்தத்தை ஏற்ற ஆரம்பித்தார்கள். அவனுக்கு அடி நன்றாகவே பட்டிருந்தது. வலதுகால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது. அப்புறம்தான் எதுவும் சொல்ல முடியும் என்றார்கள் டாக்டர்கள். மருந்து மாத்திரைகள் வேண்டும் என்றார்கள். அனிருத் வாங்கி வந்தான். இரவு ஆகிவிட்டது. அனிருத் தேநீரும் பிஸ்கட்டும் வாங்கி வந்து பிரதீபாவிடம் கொடுத்தான். தேங்க்ஸ் என்று சொல்லப்போன பிரதீபா ஹோவென்று அழுதுவிட்டாள். உங்கள்கிட்ட இது போல உதவி கேட்க வேண்டியிருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதெல்லாம் என் துரதிருஷ்டம் தானே. உங்களை என்னெல்லாமோ பேசிட்டேன். பிரதீபா, இப்போ அதெல்லாம் எதுக்கு? எங்களுக்கு இந்த நேரத்தில் துணையாக உங்களை காட்டிட்டார் இந்த கடவுள். நீங்கள் இல்லைன்னா முரளி இந்த ஆபத்துலேருந்து யார் காப்பாற்றியிருப்பாங்க? பிராப்தம் இருந்தா யாரோ ஒருத்தர் தாமே வருவாங்க. நீ கலங்காத. டீயை குடி. டாக்டர் தான் உயிருக்கு பயமில்லைன்னு சொல்லிட்டாங்களே. நாளைக்கு சாயந்தரம் பிளேனில் புறப்படுறதா இருந்தோம். இந்த சமயம் பார்த்து இந்த மாதிரி கடவுள் செய்துட்டார். நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சம்பவங்களெல்லாம் பார்த்தா தோணுது. எந்த நிமிஷமும் என்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா என்றான். அன்று திருமண மேடைக்கு போகும் வரையில் தான் என்ன நினைத்திருந்தான்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரதீபாவின் கழுத்தில் தாலியை கட்டப்போகிறோம் என்றுதானே எண்ணியிருந்தான். அதற்குள் ஒரு ஃபோன் கால். உருவில் தடை வந்து சேரவில்லையா? சனீஸ்வரனாய் அந்த தியாகராஜன் தன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றவில்லையா? வீட்டை விட்டு தான் வெளியில் வந்து எவ்வளவு நாட்களாகிவிட்டன. என்றாவது ஒரு நாள் ஆஃபீஸ் வேலையாய் வெளியூருக்கு போய்விட்டு இரவு தங்கிவிட்டாள். திரும்பி வரும் வரையில் அம்மா எவ்வளவு கவலைப்படுவாள். சாப்பாட்டு நேரத்திற்கு வரவில்லை என்றால் அப்பா எவ்வளவு கோபித்துக் கொள்வார். தனக்கு காஃபி கலந்து கொடுத்தால் தவிர லக்ஷ்மிக்கு காஃபி குடிக்க பிடிக்காது. அப்படிப்பட்டவர்களை பிரிந்து ஒரே ஊரில் தனியாக வசித்து கொண்டிருக்கவில்லையா? இதுவே கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் யாராவது ஜோதிடம் சொல்லியிருந்தால் அவன் நம்பியிருப்பானா? அந்த ஃபோன் கால் அவன் வாழ்க்கையை, எதிர்காலத்தை சுழலில் சிக்க வைத்து விட்டது. நீங்கள் டீ குடிங்க என்றால் பிரதீபா கோப்பையை நீட்டிக்கொண்டே. அனிருத் வாங்கி கொண்டான். நாம் மறுபடியும் இப்படி சந்திக்கிறது விதியோட விளையாட்டு தான் என்றாள் பிரதீபா. அவள் வார்த்தைகள் அனிருத்தின் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. பிரதீபா இப்பொழுது முரளியின் மனைவியாக மட்டுமே தோன்றினாள். தான் இவ்வாறு உதவி செய்வது முரளிக்கு செய்வது போல் தோன்றியதே தவிர பிரதீபாவுக்காக ஏதாவது செய்வது போல தோன்றவில்லை. முரளி அசைந்தான். பிரதீபா ஓடிச் சென்று அவனை பிடித்து கொண்டாள். முரளி, முரளி என்று அன்புததுமும் குரலில் அழைத்தாள். இதை பார்த்த பிறகும் அவனுக்கு எதுவும் தோன்றவில்லை. அவனுக்கே அது வியப்பாக இருந்தது. பிரதீபாவை தான் மனப்பூர்வமாக நேசித்திருந்தால் இப்படி பற்று இல்லாமல் இருந்திருக்க முடியுமா? முரளிக்கு லேசாக நினைவு வந்தது. பிரதீபாவை அடையாளம் புரிந்து கொண்டான். அனிருத்தை காண்பித்து அவன்தான் உதவி செய்தான் என்று சொன்னான். முரளியின் கண்களில் நீர் சுழன்றது. என்ன இது? தைரியமாக இருக்கணும். நான் எப்பவும் உன்னோட நண்பன் தான். கண்களை துடைத்தான் அனிருத். பந்தய குதிரை போல உற்சாகமாக துள்ளித் திரியும் முரளி இப்படி இயலாமையுடன் படுத்திருப்பதை பார்க்கும்போது அனிருத்திற்கு உடல் சிலிர்த்தது. பகையாளிக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. வாழ்க்கை நம் கையை விட்டு நழுவி விட்ட தருணம் எவ்வளவு பயங்கரமானது. மனிதன் வெறும் பதுமையாய் மாறிப்போய்விடும் சம்பவம் அது. டாக்டர் முரளிக்கு மயக்க மருந்து ஊசியை போட்டார். முரளி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். நான் நாளை காலையில் வரேன், அனிருத் சொன்னான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் என்றாள் பிரதீபா. அவளிடம் இப்பொழுது அகம்பாவமோ திமிரோ எதுவுமே இருக்கவில்லை. முகம் கவலையில் தோய்ந்திருந்தது. அவளை பார்க்கும்போது அனிருத்திற்கு இரக்கம்தான் ஏற்பட்டது. இருவரும் வெளிநாட்டிற்கு போவதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார்கள். பிரதீபா வீட்டை வாடகைக்கு கொடுத்துவிட்டு தாயை ஊரில் சித்தப்பா வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டாள் என்று கேள்விப்பட்டான். டாக்டர் முரளியின் கால் ரொம்ப சேதமடைந்து விட்டதாகவும் செயற்கை கால் பொருத்த வேண்டியிருக்கும் என்றும் சொல்லிவிட்டார். முதுகெலும்பில் பட்டிருக்கும் அடியை பற்றி பிற்பாடுதான் சொல்ல முடியும் என்றார். ஒரு கால் ஏதாவது ஆகிவிட்டால் வாழ்நாள் முழுவதும் முரளி கட்டிலோடு கட்டிலாக கிடக்க வேண்டியதுதான். நாம் உடலில் தெம்பு இருக்கும்போது எவ்வளவு இருமாப்புடன் நடந்து கொள்கிறோம். எல்லாமே நம் கையில்தான் இருக்கிறது என்று செருக்குடன் இருப்போம். அனிருத் ஹோட்டலை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது அவன் மனம் முழுவதும் யோசனையில் ஆழ்ந்திருந்தது. முரளி ஒரு காலத்தில் உயிர் நண்பன். திருமணம் நின்று விட்டதால் பிரதீபா அவன் மீது கோபித்து கொண்டு முரளியை தன் பக்கம் ஈர்த்து கொண்டு விட்டாள். பாவம் முரளி. பிரதீபாவிடம் ஏற்பட்ட ஈர்ப்பில் அனிருத்தை நிமிர்ந்து பார்க்கவும் முடியாமல்
குற்ற உணர்வுடன் தவித்திருக்கிறான். கடைசியில் தன்னை பார்த்தும் பார்க்காதது போல போகவும் துணிந்து விட்டான். இருந்த ஒரே ஒரு நண்பன் கூட விலகிவிட்டான் என்று தான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். அவ்விருவரும் திருமணம் செய்து கொண்டதில் அவனுக்கு எந்த பொறாமையும் இல்லை. தான் எப்படியும் பிரதீபாவுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டான். கொஞ்சம் அவகாசம் தரச் சொல்லி தான் கேட்டுக்கொண்டதை பிரதீபா காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. சுபாவுடன் தனக்கு ஏதோ நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று பிரதீபாவுக்கு பொறாமை. அப்படிப்பட்ட அவசர புத்தி கொண்ட பெண்ணுடன் வாழ்க்கையை பிணைத்து கொண்டால் வாழ்க்கை நெருப்பில் நடப்பது போல ஆகிவிடும். பெரிய ஆபத்திலிருந்து தப்பிவிட்டது போல சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. அவன் டாக்ஸியை விட்டிறங்கி ஹோட்டல் ரூமுக்கு வந்தான். தொலைவில் தியாகராஜன் அறையில் இன்னும் விளக்கு எரிந்து கொண்டிருப்பது தென்பட்டது. நன்றாக அலைந்திருந்ததால் வியர்த்து கசகசவென்று இருந்தது. குளிக்கப் போகலாம் என்று நினைத்தபோது ஃபோன் ஒலித்தது. ரிசீவரை எடுத்து ஹலோ என்றான். மறுமுனையில் சமீராவின் குரல் கேட்டது. சமீரா, என்ன விஷயம்? கலவரத்துடன் கேட்டான். அனிருத், 4-5 முறை ஃபோன் செஞ்சுட்டேன். எங்கே போயிருந்தீங்க? அவசர வேலையே போயிருந்தேன். என்ன நடந்தது? அவன் வார்த்தை இன்னும் முடியக்கூட இல்லை. சுபா இங்கே வந்திருக்கான். சுபாவா? ஆமாம். வீடு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. நேராக வீட்டுக்கு வந்துட்டான். பாலசரஸ்வதியை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிக்கிட்டான். நீ உயிரோடு தான் இருக்கியான்னு கேட்டு அழத் தொடங்கிட்டான். அவளும் சுபா சுபான்னு ஒரே அழுகு. நான் சுபாவோட கண்ணில் படாமல் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். தொலைவாக வந்து ஒரு கடையிலேருந்து ஃபோன் செய்கிறேன். சுபா இங்கே வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் தியாகராஜனுக்கு ஃபோன் செய்தான். அவர் ஹோட்டலில் இல்லையாம். வந்ததும் வர சொல்லி அட்ரஸ் சொல்லியிருக்கான். மை காட், நீ எங்கேருந்து பேசுகிற? அந்த வீட்டுக்கு எதிரே இருக்கிற சந்தில் ஒரு மளிகை கடை இருக்குது, அங்கேருந்து. நான் இப்போவே வரேன், நீ அங்கேயே இரு. அனிருத், எனக்கு பயமாக இருக்கு. தியாகராஜன் வந்துட்டா? நான் தான் வரேனே, 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுறேன். அவன் ஃபோனை வைத்து விட்டான். உடனே சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே வந்தான். வேகமாக போய்க் கொண்டிருந்தவன் யார் மேலேயோ மோதிக்கொண்டான். எக்ஸ்கியூஸ் மீ, திரும்பி கூட பார்க்காமல் போய்விட்டான். வேகமாக போய் ஆட்டோவில் ஏறிக்கொண்டிருந்த அனிருத்தையே பார்த்தான் தியாகராஜன். அவனை தொடரப்போன பொழுது ரிசப்ஷனிலிருந்து செய்தி வந்தது. அதை படித்ததும் அவனுக்கு தலையை சுற்றத் தொடங்கியது. டிரைவரை கூப்பிட்டான். அவன் டீ குடிக்கப் போயிருப்பதாக சொன்னார்கள். அவன் டிரைவருக்காக காத்திருக்கவில்லை. காரை நெருங்கினான். ஏறி உட்கார்ந்து கதவை பலமாக சாத்தினான். தானே ஓட்டத் தொடங்கினான். அவனுக்கு வியர்த்து கொட்டியது. சுபா பாலசரஸ்வதியை சந்தித்து விட்டாளா? அவன் வாழ்க்கையே முடிந்து விட்டதா? தான் ரொம்ப ரகசியமாக ஒளித்து வைக்க வேண்டியிருந்த விஷயம் இன்று வெளிப்பட்டு விட்டது. இறந்து போய்விட்டாள் என்றும் தன் கையாலேயே தகனம் செய்துவிட்டு வந்ததாகவும் சொல்லியிருந்த பாலசரஸ்வதி உயிருடன் இருக்கிறாள் என்று சுபாவுக்கு தெரிந்துவிட்டது. இப்பொழுது சுபாவுக்கு அவன் என்ன பதில் சொல்லுவான்? சுபாவின் முகத்தில் அலட்சியமோ வெறுப்போ தென்பட்டால் அவனால் தாங்கிக் கொள்ளத்தான் முடியுமா? அவன் நெற்றியில் படிந்த வியர்வை கழுத்து வழியாக இறங்கி உடம்பெல்லாம் நனைந்து விட்டது. அத்தியாயம் 27. சுபாவும் பாலசரஸ்வதியும் ஒருவரையொருவர் கட்டி பிடித்தபடி அழுது கொண்டிருந்தார்கள். சுபா, உன்னை நான் மறுபடியும் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. பாலசரஸ்வதி சுபாவின் மடியில் சிறு குழந்தையைப் போல புதைந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். பலவீனத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டதாலும் அவளுக்கு மூச்சு இறைந்து கொண்டிருந்ததை தவிர வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. அம்மி, நீ உயிரோடு தான் இருக்கிறேன்னு எனக்கு யோசனையே வரல. அங்கிள் நீ ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதாவும் தங்கையாலேயே தகனம் செஞ்சிட்டதாவும் சொன்ன பிறகு என்னால் எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? சொல்லுவான். அவனுக்கு நான் உயிரோடு இருக்கிறதே பிடிக்கல. ஒரு தடவை என்னை கொலை செய்ய போனப்போ கிட்டு காப்பாற்றிட்டான். எனக்கு ஏதாவது ஆகிட்டா உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன்னு தியாகராஜனை மிரட்டினான். கிட்டுவால் தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன். கிட்டு எங்கே இருந்தாலும் என்னை பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தரை அனுப்பிட்டு தான் இருக்கான். ஆமாம், கிட்டு விஷயம் எனக்கு தெரியாதா? உன்னை தெய்வமாக நினைக்கிறவன். அங்கிள் நம்ம 2 பேரையும் ஏன் பிரித்து வச்சார்னு புரியவே இல்லை அம்மி. சுபாவின் குரலில் வேதனை இழையோடியது. தியாகராஜனை கண்டால் சுபாவுக்கு எல்லையில்லாத பிரியம். இந்த உலகத்தில் அவனை தவிர வேறு யாரும் அவ்வளவு பாசத்துடன் நடந்து கொள்ள மாட்டார்கள். அதற்குள் கிர்ரென்று ஏதோ சத்தம் கேட்டது. என்ன சத்தம் அது? கேட்டாள் பாலசரஸ்வதி. அழுது கொண்டிருந்த சுபா திரும்பி பார்த்தாள். அங்கே ஒருத்தருமே இல்லை. யாரும் இல்லை அம்மி என்றாள் சுபா. எனக்கு பயமாக இருக்கு சுபா. எதுக்கு அம்மி? நான் அங்கிளுக்கு செய்தி சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். உன்னை பார்க்க போகிறதாவும் நேராக இங்கே வர சொல்லியும் செய்தி சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அடடா, என்ன காரியம் செய்துட்டு. இப்போ நம்ம 2 பேருக்குமே சாவு வந்துட்டது. நான் உயிரோடு இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிட்டதுன்னாலே அவனுக்கு மூளை கலங்கிட்டு இருக்கும். இனி என்ன உயிரோடு விட்டு வைக்க மாட்டான். நாம் 2 பேரும் உடனே இங்கிருந்து போயிடலாவா? பாலசரஸ்வதி தள்ளாடி கொண்டு எழுந்து நின்றபோது சுபா தாங்கி பிடித்து கொண்டாள். அம்மி, நீ அனாவசியமாக பயப்படுற. அங்கிளுக்கு உன்னை பிடிக்காம போவானே, வரட்டும், நானே நேரில் கேட்குறேன் என்றாள் சுபா ஆவேசமாக. கேட்டாலும் பிரயோஜனம் இருக்காது. உண்மையை பொய்யாவும் பொய்யை உண்மையாகவும் மாத்துறதுக்கு
உன் அங்கிளுக்கு கை வந்த கலை. நாம் போயிடலாம், இங்கே இருக்க வேண்டாம். போகலாம் அம்மி, அங்கிள் வரட்டும். இப்போவே நான் அவர்கிட்ட இதெல்லாம் என்னன்னு கேட்குறேன், உலுக்கி எடுக்கிறேன். அவர் நான் கேட்டதுக்கு சரியாக பதில் சொல்லாட்டா நான் உங்ககிட்ட வந்துடுறேன். நாம் 2 பேரும் எங்கேயாவது போயிடலாம். பால சரஸ்வதி சுபாவின் முகவாய் கட்டியை பிடித்து கொண்டு கெஞ்சினாள். சுபா, அந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ அநாத ஆசிரமத்துக்கு என் பையனை பற்றி விசாரித்து ஒரு லெட்டர் எழுதினியே, அதுக்குள்ளே உன் சிநேகிதி வந்துட்டதுனால கிளம்பி போயிட்டே இல்லையா? ஞாபகம் இருக்கு. அங்கிள் வந்து அந்த லெட்டரை தானே போஸ்ட் செய்வதா வாங்கிட்டு போனாரே? இல்லை, போஸ்ட் செய்யலை, கிழிச்செறிஞ்சிட்டான். இன்னொரு தடவை நான் அதுபோல் உன்னை கொண்டு முயற்சி செஞ்சா கொண்டு போட்டுட்டுறதா மிரட்டினான். நான் என் பையனை பற்றி மறந்துடணும்னு சொன்னான். அவன் எங்கேயோ ஒரு ரவுடியாக சுற்றிட்டு இருக்கானான். பெண் பித்தனான், குடிச்சிட்டு கும்மாளம் போடுறானான். அவனுக்கு என்னோட இருப்பிடம் தெரிஞ்சா பணம் கெட்டு பிடுங்குவானான். அவனால் தனக்கு மரியாதை குறைவான். அங்கிளுக்கு உன் பையனை பற்றி தெரியுமா? தெரியுமா? கண்ணாலேயே பார்த்தானா? தான் யாருன்னு சொல்லாமல் சந்திச்சு பேசினானா? அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் உள்ளவன் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கக்கூடாதான். நீ என்ன சொன்ன? அவனை ஒரு தடவை கண்ணால் பார்த்துக்கிறேன்னு கேட்டேன். ஒரு கெட்டவனா அவன் இருந்தா என்ன? என் பையன் இல்லையா? அவன் அந்த மாதிரி ஆக்கியிருந்தா அதுக்கு காரணம் நான் தானே. தாயாக இருந்து அவனை அனாதையாக்கிட்டனே. யாரோட நலலில் வளர்ந்தானோ, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டானோ. அப்பா அம்மா இருந்தும் அவனை ஆதரிக்கலை. அவனோட பணம் இருந்தா என்ன? கொளுத்தி சாம்பலாக்கினால்தான் என்ன? பெத்த குழந்தைக்கு ஒரு வாய் சாப்பாடு போட முடியாத பணம் இருந்தா என்ன? பால சரஸ்வதி ஆவேசத்துடன் மார்பில் அடித்து கொண்டாள். கண்ணா, உன் வீழ்ச்சிக்கு காரணம் நான் தானடா. என்கிட்ட இருந்தால் உனக்கு அந்த கதி ஏற்பட்டிருக்காது. ஆண்டி ப்ளீஸ் அழாது. ஏற்கனவே ரொம்ப பலவீனமாக இருக்கு. அவசரப்படாதே, ஆவேசப்படாதே என்று கெஞ்சினாள். உனக்கு தெரியாதுமா, நாம் 2 பேரும் சேர்ந்து இருந்தால் அவனுக்கு நஷ்டம். உன் மூலமாக நான் எங்கே என் மகன்கிட்ட போயிருவனோ, என் மகனோட இருப்பிடம் தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு பயம். பாத்தியா, உலகத்தையே ஆட்டி படைக்கிற இவன் என் பையனோட பேரை கேட்டாலே எவ்வளவு மிரண்டு போகிறான். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். மருந்து வேண்டாம், ஹார்லிக்ஸ் வேண்டாம். ஒரு தடவை அவனை பார்த்துக்கிறேன். நான் ஒரு கையாளாகாத தாயிடா, என்னை மன்னிச்சுடுன்னு அவன்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னை வெறுக்காத கண்ணான்னு வேண்டிக்கிறேன். என் மகன் எனக்கு வேணும் சுபா. அவனை பார்த்த பிறகு எனக்கு வாழணுங்கிற ஆசை இல்லை. யாருக்கும் பாரமாக இருக்கவே மாட்டேன். பால சரஸ்வதி அழுது கொண்டிருந்தாள். அந்த அழுகை சுபாவின் இதயத்தை கரைத்து விட்டது. அதற்குள் திரைச்சீலை அசைந்தது. அனிருத் உள்ளே வந்தான். சுபா அவனை பார்த்ததுமே பால சரஸ்வதியை சரியாக உட்கார வைத்துவிட்டு மலர்ந்த முகத்துடன் அவனை நோக்கி வந்தாள். வந்துட்டீங்களா? பால சரஸ்வதி உயிரோடு இருக்கிறாள். நான் அவள்கிட்ட வந்துட்டேன். இந்த அற்புதம் எப்படி நடந்தது தெரியுமா? நான் கடை தெருவுக்கு போனப்போ சமீரா தெருவை தாண்டி வந்துட்டு இருக்கிறத பார்த்தேன். நான் உடனே காரை நிறுத்த சொல்லி அவளை கூப்பிட்டேன். அவள் என்னை பார்த்ததும் கலவரம் அடைஞ்சு வேகமாக போயிட்டான். அவள் என்கிட்ட பேச விரும்பலைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். காரை கிளப்பி கொஞ்சம் தூரம் போக விட்டேன். பிறகு காரில் உட்காந்துக்கிட்டு டிரைவரை அனுப்பினேன். கடைக்கு பின்னால் இருந்து சமீரா வெளியே வந்தா. பால சரஸ்வதி தங்கியிருந்த இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி கதவை சாத்திக்கிட்டா. டிரைவர் வந்து சொன்ன உடனே நான் இந்த வீட்டுக்கு வந்து கதவை தட்டினேன். சமீரா தான் வந்தா. இங்கே என்ன செஞ்சிட்ருக்கேன்னு கேட்டப்போ தான் பால சரஸ்வதி கண்ணில் பட்டா. எனக்கு அவளை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இங்கே 2 பேருக்கும் இன்றைக்கி புதுசாக பிறந்த மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போய் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் ரூமில் இல்லையா. வந்ததும் விஷயத்தை சொல்ல சொல்லி சொன்னேன். வாங்க, உள்ளே வாங்க. சமீராவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவள் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தா போல இருக்கு. நான் அந்த ஹோட்டலில் வேலையை ஏன் விட்டான்னு கேட்கறதுக்காக தான் அவளை சந்திக்க வந்தேன். வந்த இடத்துல அம்மியை பார்த்துட்டேன். அங்கிள் எந்த நேரத்தில் வேணாலும் இங்கே வரலாம் என்றால் வழி நடந்து கொண்டேன். அனிருத் சட்டென்று சுபாவின் கையை பற்றி கொண்டான். சுபா, அங்கிள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து போயிடணும். நான் போய் டாக்ஸி எடுத்துகிட்டு வரேன். நீ அவளோட துணிமணியெல்லாம் எடுத்து ரெடியாவை என்றான். நோ நான்சென்ஸ், எதுவும் பேசாதீங்க. கோழை மாதிரி ஓடி போக மாட்டேன். அங்கிள் வந்தோடனே இதெல்லாம் என்னன்னு 2ல் 1 தெரிஞ்சுக்கணும். அவர் எனக்கு பதில் சொல்லியாகணும். அவர் நடத்தையில் எந்த தவறும் இல்லை. அவர் மனம் களங்கமற்றதுன்னு ருசுவானால் தான் எனக்கு நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியும். இல்லாட்டா வரமாட்டேன், அவ்வளவுதான். அவருக்கு என் மேலேயும் பால சரஸ்வதி மேலேயும் கோபம் வரும். உங்கள் மேலே எதுக்கு வரணும்? பால சரஸ்வதியை இங்கே கொண்டு வந்தது நான் தானே. என்ன? ஆமாம் சுபா, அவர் இவளை கைதி போல வச்சிருந்த இடத்துலேருந்து மீட்டு இங்கே கொண்டு வந்திருக்கேன். சுபா, அனிருத்தை உனக்கு தெரியுமா? இவன் அவர் அனுப்பி ஆள் இல்லையா? சமீராவை உனக்கு எப்படி தெரியும்? சமீரா தனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னாலே. அம்மி, சமீராவுக்கு தாய் தந்தை எல்லாருமே இருக்காங்களே என்றாள் சுபா. பின்ன ஏன் என்னிடம் போய் சொன்னா? சமீரா கூட என்னை ஏமாத்திட்டாளா? சமீரா ரொம்ப நல்ல பெண்ணாயிற்று. என்னை ஏமாத்துறதுனால அவளுக்கு என்ன லாபம்? சமீராவை இவர் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அம்மி. நீ இங்கே இருக்கிறன்னு அங்கிளுக்கு தெரியாது என்றாள் சுபா. என்ன? நான் இன்னொரு ஏமாத்துக்காரன் கையில் சிக்கிட்டேனா?
இவங்களுக்கு என்கிட்டேருந்து காரியம் என்ன காரியம் ஆகணும்? என்ன சம்பந்தம்? சுபா அனிருத் பக்கம் திரும்பினாள். ஆமாம் அனிருத், ஆண்டியை நீங்கள் ஏன் ரகசியமாக அழைச்சிட்டு வந்து இங்கே தங்க வச்சிருக்கிறீங்க? என்ன காரணம்? சுபா அப்படி கேட்டதும் அனிருத் தடுமாறினான். ஆனால் அது ஒரு வினாடிதான். அவன் முகத்தில் வேகமாக உணர்வுகள் மாறின. கம்பீரம் வந்து குடிகொண்டது. பிசிறில்லாத குரலில், அது என் சுயநலம் என்றான். உங்கள் சுயநலமா? எங்கள் அம்மியை இங்கே அழைச்சிட்டு வர்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? உங்கள் அங்கிள் என் வாழ்க்கையோடு ஆடுறாரு. அந்த சதுரங்கத்தில் என் கை ஓங்க வேண்டாமா? எங்கள் அங்கிள் உங்கள் வாழ்க்கையோடு விளையாடுறாரா? நான்சென்ஸ், ஏதோ கதையை ஜோடிக்கிறீங்க. இல்லை சுபா, இது முற்றிலும் உண்மை. பால சரஸ்வதி பதட்டத்துடன் சொன்னாள். சுபா, என்ன இது? இவன் யார்? உனக்கு ஏற்கனவே இவனை தெரியுமா? உங்கள் அங்கிளுக்கு இவனை தெரியுமா? ஏற்கனவே நம்ம தலையெழுத்து சரியா இல்லை. தோசை கல்லுக்கு பயந்து தணலில் குதிச்ச கதையாக இருக்குது. அந்த கயவன் கையிலிருந்து இவன் பிடியில் சிக்கிட்டோமா? அம்மி, நீ கொஞ்சம் சும்மாயிரு, நான் விசாரித்து தெரிஞ்சுக்கிறேன் என்றவள் அனிருத் பக்கம் திரும்பி, மிஸ்டர் அனிருத், உண்மை என்னன்னு சொல்லுங்க என்றாள். என்றும் இல்லாத விதமாக சுபாவின் கண்களில் கோபமும் ஏமாந்து விட்டோம் என்ற உணர்வும் நன்றாக தெரிந்தது. அதற்கு மேல் அனிருத்தால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. தன்னை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் தன் தந்தையை பற்றியும் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதற்குள் சார் சார் என்று வராண்டாவில் கத்தல் கேட்டது. அனிருத் வெளியே வந்தான். எதிரே இருந்த மருந்து கடையில் வேலை பார்க்கும் பையன் மூச்சிறைக்க, சார், இந்த வீட்டில் ஒரு பெண் இருப்பாங்கள்ல, அவங்க மளிகை கடைக்கு வந்து ஃபோன் செஞ்சுட்டு திரும்பும்போது யாரோ காரை நிறுத்தி வலுக்கட்டாயமாக ஏற்றிக்கிட்டு போயிட்டாங்களே, அந்த பெண் திமிர்றதை நான் பார்த்தேன். இதோ காரோட நம்பரை நோட் செஞ்சுருக்கிறேன், உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார் என்றான். அனிருத் அந்த நம்பரை பார்த்தான். எவ்வளோ நேரம் ஆச்சு? இப்போதான் சார். அனிருத் ஓடினான். எதிரே வந்த ஆட்டோவை நிறுத்தி அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டு வேகமாக போகச் சொன்னான். சுபா கடை பையனிடம் கேட்டாள், அந்த பெண் சமீரா தானே? ஆமாம் என்றான் அந்த பையன். கார் நம்பர் நினைவில் வைத்துக்கோங்க, நான் போய் வரேன், கடையில் யாரும் இல்லை என்று ஓட்டம் எடுத்தான். அந்த நம்பரை கேட்டதும் சுபா விக்கித்து நின்றான். அது அவர்களுடைய கார் தான், தியாகராஜனின் கார். அங்கிளுக்கு சமீராவை கடத்தி கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? சுபா சிலையாக நின்று விட்டாள். அத்தியாயம் 28. அனிருத் ஏறிய ஆட்டோ விற்றென்று அந்த வீட்டிற்கு முன்னால் வந்து நின்றது. அந்த வீடு நகர எல்லையை தாண்டி வெகு தூரத்தில் இருந்தது. பழங்காலத்து வீடு உயரமான இடத்தில் அமைந்திருந்தது. சுற்றுப்புறத்தில் காலியாக இருந்த இடமெல்லாம் மனைகளாக உருவெடுக்கத் தொடங்கியிருந்தன. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அஸ்திவாரம் எழுப்பப்பட்டு புதிதாக வீடுகள் உருவாகி கொண்டிருந்தன. அந்த வீட்டைச் சுற்றிலும் மரங்கள் அடர்த்தியாக இருந்தன. மனிதர்கள் நடமாடுவதற்கு அச்சமூட்டுவது போன்ற சூழ்நிலை. வீட்டிற்கு முன்னால் இருந்த பசும்புல் தரையில் அடிக்கடி கார் வந்து போகும் தடையாளமாக பசும்புல் நசுங்கி பாதை ஏற்பட்டிருந்தது. அனிருத் படியேறி போய் கதவருகில் நின்றான். அது பூட்டியிருந்தது. துருபிடித்து பூட்டாக இல்லாமல் புழக்கத்தில் இருக்கும் பூட்டைப் போல இருந்தது. அவன் ஒரு வினாடி யோசித்தபடி நின்று விட்டான். சமீராவை ஏற்றிக்கொண்டு அவர்கள் வந்த கார் இந்த இடத்திற்குத்தான் வந்தது. அவன் தொலைவில் இருந்து பார்த்தான். கார் போகும்போது டிரைவரை தவிர யாரும் இருக்கவில்லை. சமீரா என்னவானாள்? அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர்கள் தான் ஆட்டோவில் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததை பார்த்து விட்டார்களா? இந்த இடத்தில் காரிலிருந்து இறங்கிக் கொண்டு வேறு காரில் ஏறி போய்விட்டார்களா? அவனுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. சமீரா அந்த கயவனின் கையில் சிக்கியிருக்கிறாள். தன் மீது இருக்கும் வெறுப்பை சமீராவின் மீது காட்டுவானோ? சமீராவுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட்டாள்? அந்த எண்ணமே அவன் உடம்பை நறுங்க வைத்தது. சமீராவின் வாழ்க்கை நாசமாகிவிடும். நட்புக்காக அவள் செய்யப்போன உதவி அவள் வாழ்க்கையை கலீபரம் செய்ய போகிறதா? அனிருத் அந்த நிமிஷத்தில் சமீராவுக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கும் பயம், பதற்றம் அவன் வாழ்க்கையில் இதுவரை ஒரு நாளும் யாருக்காகவும் அனுபவித்ததில்லை. தியாகராஜனின் கையில் இருக்கும் துப்பாக்கி தன்னை குறிபார்த்த போது கூட அவன் பயந்தது இல்லை. கல்யாணம் நின்று போய் ஊரில் எல்லோரும் ஏளனம் செய்த போது கூட அவன் கவலைப்படவில்லை. இந்த நிமிடம் அவன் இதயம் படபடத்துக் கொண்டிருந்தது. சமீராவை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும். ஆனால் எப்படி? என்றும் இல்லாத விதமாக அவன் மனம் மரத்து போனார் போல, யோசிக்க திராணி இல்லாதது போல இருந்தது. அவன் மனம் சமீரா சமீரா என்று புலம்பிக் கொண்டிருந்தது. நான் எவ்வளவு பெரிய பாவி, அவளை இதில் ஏன் மாட்ட வைத்தேன் என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டான். தனக்கு மிகவும் பிரியமானதும் அபூர்வமானதும் ஆன பொருள் தியாகராஜனின் கையில் சிக்கி கொண்டு விட்டது போல அவன் மனம் தவித்தது. எந்த களங்கமும் இல்லாமல், சேதமடையாமல் மறுபடியும் அந்த பொருளை மீட்க முடியுமா? அவனுக்கு என்றும் இல்லாத விதமாக சகலத்தையும் இழந்து விட்டார் போல, தனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே எஞ்சியிருக்காதது போல தோன்றியது. எதுவும் செய்ய முடியாத இயலாமையில் தியாகராஜன் மீது இருக்கும் கோபத்தில் அவன் கதவை ஓங்கி குத்தினான். மூளை கலங்கிவிடும் போல இருந்தது. தன்னுடைய செயலுக்கு வெட்கப்படுவது போல அவன் நின்று விட்டான். இந்த நிமிடம் தான் கட்டுப்பாட்டை இழக்கக்கூடாது.
தன் உடலில் இருக்கும் சக்தியை முழுவதுமாக திரட்டி கொள்ள வேண்டும். இங்கே வரும் முன் அவன் அவசர அவசரமாக போலீஸில் ரிப்போர்ட் கொடுத்தான். சமீராவை தியாகராஜன் கடத்திச் சென்று விட்டதாக புகார் செய்துவிட்டு கார் நம்பரையும் கொடுத்திருந்தான். கொஞ்ச தூரம் ஆட்டோவில் வந்த பிறகு திடீரென்று அவனுக்கு நினைவு வந்தது. கார் எந்த திசையில் சென்றது என்று அவர்களுக்கு சொல்லவில்லை என்று. ஏற்கனவே கார் ரொம்ப தூரம் போய்விட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் நிறுத்தி காவல் நிலையத்திற்கு போன் செய்வதற்கு சமயமில்லை. தன்னுடைய நல்ல காலம் விஜய் காவல் நிலையத்தில் இருந்தான். அவன் தன்னுடைய நண்பன். அவனுக்கு தன்னுடைய நிலைமை முழுவதுமாக தெரியும். அவனுக்கு தியாகராஜன் மீது ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. எப்படியாவது கையில் மாட்டுவான் என்று வலை வீசிக் கொண்டிருந்தான். விஜய் ஏதோ ஒரு விதமாக தன்னை தேடிக்கொண்டு வருவான் என்று தைரியம் ஏற்பட்டது. அனிருத் கதவில் சாய்ந்தபடி சோர்வுடன் நின்று கொண்டிருந்தான். இருள் பரவிக் கொண்டிருந்தது. சமீராவின் ஜாடையை தெரிந்து கொள்ளாமல் இங்கிருந்து தன்னால் போக முடியாது. அப்பொழுது அவன் காதுகளில் ஏதோ சத்தம் கேட்டது. அது என்ன சத்தம்? காற்று வேகமாக வீசிக்கொண்டிருந்தது. ஊர் எல்லை வேறு, திறந்த வெளியாகவும் இருந்ததால் காற்றின் ஓசை தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தது. தொலைவில் குருவிகளின் சலசலப்பு சத்தம். திரும்பவும் திடுக்கிட்டான். ஏதோ சத்தம். அவன் காதுகளை தீட்டிக்கொண்டு மூச்சை அடக்கியபடி கேட்டான். யாரோ முணங்கிய சத்தம். தெளிவில்லாமல் கேட்டது. தொடர்ந்து நிசப்தம். காற்றின் ஓசையை தவிர வேறு இல்லை. அவனுக்கு கலவரமாக இருந்தது. அது முனங்கல் சத்தம்தானா அல்லது அவன் மனப்பிரமையா? திரும்பவும் கேட்டது. சந்தேகமில்லை, யாரோ முணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யார் உள்ளே? யாராவது இருக்கீங்களா? பதில் இல்லை. முனங்கல் கேட்டது. அவன் அடர்ந்த மரங்களுக்கு இடையில் தேடி பார்த்தான். சமீரா ஒரு கால் இங்கே இருக்கிறாளா? எங்கேயும் தென்படவில்லை. மறுபடியும் கதவு அருகில் வந்தான். முனங்கல் சத்தம் கேட்டது. சந்தேகமில்லை, உள்ளே யாரோ இருக்கிறார்கள். அவன் கதவை உதைத்தான். கதவுகள் ரொம்ப பலமாக இருந்தன. பூட்டும் ரொம்ப கெட்டியானது. அவன் வீட்டை சுற்றி வந்தான். வலது பக்கம் வெண்டிலேட்டர் இருந்தது. ஏறி பார்த்தான். அங்கே சமீரா வெறும் தரையில் கிடந்தாள். விழுந்து கிடந்தாள். கால்களையும் கைகளையும் கட்டி போட்டிருந்தார்கள். சுருண்ட நிலையில் படுத்திருந்தாள். சமீரா, சமீரா கத்தினான். முனங்கல் சத்தம் தவிர வேறு எதுவும் இல்லை. சமீரா இந்த பக்கம் திரும்பவில்லை. அவன் குரலையும் அடையாளம் தெரிந்து கொள்ளவில்லை. சமீராவை என்ன செய்து விட்டார்கள் அவர்கள்? கழுத்தை நெரித்து விட்டார்களா? குற்றுயிராய் விழுந்து கிடக்கிறாளா? பின்ன ஏன் இவ்வளவு கத்தினாலும் பதில் பேசவில்லை? இந்த பக்கம் திரும்பவும் இல்லையே. அவன் உடலிலும் மனதிலும் ஒரு நிமிடம் சோர்வு வந்து ஆட்கொண்டது. அடுத்த நிமிடம் எதிர்பாராத தைரியம் வந்து சேர்ந்து விட்டது. சமீரா தன் கண்ணெதிரில் இருக்கிறாள். சில அடிகள் தொலைவில் இருக்கிறாள். தான் அருகில் செல்ல வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அவள் உயிருடன் இருக்கிறாளா? அவன் திரும்பவும் வீட்டை சுற்றி வந்தான். ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா என்று தேடினான். கொள்ளை கதவு அருகில் வந்தவன் ஒரு நிமிடம் நின்றான். மேலே இருந்து வரும் பைப்லைன் பக்கத்தில் தென்பட்டது. மழை தண்ணீர் வந்து விழுந்ததில் கொள்ளை கதவு பழசாகி உளுத்து போயிருந்தது. கையை வைத்து அசைத்து பார்த்தான். அது வாசற்கதவை போல திடமானது இல்லை. அவனுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. அவனிடம் 1000 யானைகளின் பலம் கூடிவிட்டது. எப்படியாவது அதை தகர்த்தெறிவது என்று முடிவுக்கு வந்தான். கொள்ளையில் விழுந்து கிடந்த பாறாங்கல்லை கொண்டு வந்து ஓங்கி அதன் மேல் அடித்தான். 1/2 மணி நேரமாயிற்று. அவன் கைவிரல்கள் சிதைந்து போய் ரத்தம் வர ஆரம்பித்தது. கதவை உதைத்து உதைத்து கால்கள் வீங்கி போய்விட்டன. அவன் பற்களை கடித்து கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தான். இறுதியில் ஒருவாறு கதவுகள் திறந்து கொண்டன. அவன் உள்ளே ஓடினான். அங்கே கீழே விழுந்து கிடந்த சமீராவை பார்த்ததும் முழங்காலில் அமர்ந்து கொண்டு சமீரா, சமீரா என்று அழைத்தபடி கையில் ஏந்தி கொண்டான். சமீரா கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தாள். வாயில் துணி அடைத்திருந்தது. திமிராமல் இருப்பதற்காக மயக்க மருந்தை பயன்படுத்தி இருப்பார்கள் போலும். கண்கள் சொருகி இருந்தன. அவன் மளமளவென்று கட்டுக்கள் எல்லாம் அவிழ்த்தான். வாயிலிருந்த துணியை எடுத்தான். சமீரா துவண்டு போயிருந்தாள். இப்பொழுது சத்தமாக முணங்கிக் கொண்டிருந்தாள். கண்களை திறக்கவும் வாய் திறந்து பேசவும் முயன்றாள். ஆனால் சாத்தியப்படவில்லை. மரணப்பிடியில் சிக்கிக்கொண்டு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பது போல தென்பட்டாள். சமீரா, சமீரா. அவன் சமீராவை மார்போடு அணைத்து கொண்டான். அவனுக்கு தெரியாமலேயே கண்கள் மீதும் இதழ்கள் மீதும் முத்தங்களை பதித்து கொண்டிருந்தான். நான் வந்துட்டேன், நீ எங்கிட்ட தான் இருக்க, பயப்படாத, தைரியமாயிரு. அதற்குள் சமீரா அவன் குரலை அடையாளம் தெரிந்து கொண்டாள். என்றவள் அவன் பக்கம் பார்த்தாள். சமீரா, நான் தான். என் அடையாளம் தெரியுதா? சமீராவின் கைகளை பற்றி கொண்டே கேட்டான். சமீரா முழுவதுமாக சுயநினைவுக்கு வந்துவிட்டாள். அடுத்த நிமிடம் அழுதுவிட்டாள். அந்த அழுகை சிறு குழந்தையைப் போல, ஹிஸ்டீரியா வந்தவளின் குரலைப் போல தீவிரமாக இருந்தது. சமீரா. அவன் சமீராவின் தலையை மார்போடு அழுத்தி கொண்டான். அவளை சுற்றிலும் கைகளை பிணைத்து சிறு குழந்தையாய் தாய் அணைத்து கொள்வது போல அணைத்து கொண்டான். அவங்க தெளிவற்ற குரலில் அழுது கொண்டே சொன்னாள். நீ எதுவும் பேசாத, எனக்கு எல்லாம் தெரியும்.
என்றான் அவன். அதற்குள் வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்ற சைரன் கேட்டது. அத்தியாயம் 29. காவல் நிலையத்தில் காவல் அதிகாரி கோவர்த்தன் அனிருத்துடன் கைகுலுக்கிச் சொன்னார். மிஸ்டர் அனிருத், துணிச்சலாக நீங்கள் வந்து மாட்டிகிட்டு இருக்கிற அந்த ஆபத்தை பற்றி சொன்னதில்லாமல் நாங்கள் சொன்னது போலவே செயல்பட்டு எங்களோட ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் பொறுமையினாலும் சாமர்த்தியத்தினாலும் நீங்கள் சிக்கிட்டு இருக்கிற இந்த சிலந்தி வலை சிதைஞ்சு போய் உங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிட்டது. தியாகராஜன் போட குற்றவாளியை தண்டிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. வாளை பிடிச்சி இழுத்தா புலியே கிடச்சிட்டது போல உங்களை தியாகராஜன் பிளாக்மெயில் செய்கிறான்னும் உங்கள் மான மரியாதையை சந்தி சிரிக்க வைக்கிறான்னும் அதுக்காக முயற்சி செய்கிறான்னும் உங்கள் தந்தை ரொம்ப நல்ல நடத்தி கொண்ட அப்பாவின்னு சொன்னப்போ நீங்கள் சொன்னது உண்மைதானாங்கிற சந்தேகமே எனக்கு எழுந்தது. காவல் அதிகாரி புன்னகையுடன் சொன்னபோது அனிருத் உடனே, ஆமாம் சார், உங்கள் ஆள் என்னை பின்தொடர்ந்து வந்தப்போ அவன் தியாகராஜனோட ஆள்னு நினச்சி நல்லா அடிச்சிட்டேன். அவன் தன்னோட அடையாள அட்டையை காமிச்சப்போ எனக்கு ரொம்பவே ஆவேசம் வந்தது. எனக்கு நியாயம் வேணும்னு தியாகராஜனால் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் தீங்கு நேருதுன்னு உங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சா நீங்கள் என்னையே சந்தேகப்படுறீங்களேங்கிற ஆத்திரம் வந்தது. அதனால தானோ என்னவோ சாதாரண மக்கள் காவல் நிலையத்துக்கு வந்து புகார் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்கிட்ட அடி வாங்கின காவல் அதிகாரி ரொம்ப நல்லவர் போல இருக்கு. தொழில் ரீதியாக அவர் என்னென்ன ஜாக்கிரதையெல்லாம் எடுத்துக்கிட்டாருன்னு எடுத்து சொன்னார். புகார் சொன்னவங்களை ஆழமாக பரிசீலித்தா தவிர அவங்கள்ட்ட நம்பிக்கை ஏற்படாதுன்னு சொன்னார். சில பேர் அவங்களே குத்தமும் செஞ்சுட்டு எதிராளியை மாட்டி விடுறதுக்காக போய் புகார் கொடுப்பாங்கன்னு சமாதானப்படுத்தினார். இல்லாட்டா அன்னைக்கே நான் உங்கள்கிட்ட வந்திருப்பேன் என்றான். காவல் அதிகாரியின் முகத்தில் முறுவல் மாறவில்லை. ஐ நோ இட். உங்களுக்கு பர்சனலாக இன்னொரு நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உதவியை கேட்டு எங்கிட்ட புகார் கொடுத்தது, நான் இந்த கேஸை டேக்கப் செஞ்சு தியாகராஜனோட வாழ்க்கையை வெட்ட வெளிச்சமாக்கினது, அவனை அரெஸ்ட் செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எல்லாமே என் அதிர்ஷ்டம்தான். அவன் மேலே வங்கி காசோலைகளையெல்லாம் ஃபோர்ஜரி செய்து லட்சக்கணக்கில் பணத்தை கையாடினது மட்டும் இல்லாமல் மனிதர்களோட வாழ்க்கையில் இருட்டு கோணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பிளாக்மெயில் செய்து சமயத்தில் அந்த நபர்கள் தற்கொலை செஞ்சுக்கிற சம்பவம் கூட இருக்குது. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மோகம் இருக்கும். தியாகராஜனுக்கு பணத்தோட மோகம், மற்றவங்களோட வாழ்க்கையோடு விளையாடுற பயங்கரமான வேட்டைக்காரன் அவன். எனக்கு ஒரு விஷயந்தான் புரியலை. சுபா கிட்ட உயிரையே வச்சுருக்கான். தன்னோட தில்லுமுள்ளு எதுவும் சுபாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறான். கூர்ந்து பார்த்தா அதில் ஏதோ சுயநலம் இருந்தே தீரும்னு தோணுது. தியாகராஜனோட ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எந்த மனிதனாக இருந்தாலும் தன் சுபாவத்துக்கு முற்றிலும் மாறாக நடந்துக்கிட்டா அதில் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் போகாது. சுபாவை தங்கையோட மகளாக மட்டுமே அவன் நேசிக்கலை. சுபா மூலமாக அவனுக்கு வேறு ஏதோ காரியம் ஆக வேண்டியிருக்கு. அது என்ன? அதை ஆதாரமாக கொண்டு செயல்பட்ட போது தான் முழுசுமாக வெளிவந்தது. அனிருத், ஒரு விதமாக சொல்லப்போனால் நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஒரு பெரிய கொடிய மிருகத்தோட பிடியிலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை சுதந்திரமாக அனுபவிக்க போகிறீங்க. அனிருத் உள்ளங்கையை பார்த்து கொண்டிருந்தான். அவன் தாடை எலும்பு இறுகியது. வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியாத உணர்வுகளை உள்ளுக்குள் விழுங்கிக் கொள்வது போல காட்சியளித்தான். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் போத் ஆஃப் யூ. காவல் அதிகாரி அனிருத்தையும் பக்கத்தில் இருந்த சமீராவையும் பார்த்து கொண்டே சொன்னார். பிறகு டிரைவரை அழைத்து அனிருத், சமீரா இருவரையும் வீட்டில் கொண்டு விட்டு வர சொன்னார். இருவரும் ஜீப்பில் புறப்பட்டார்கள். மணி என்ன கேட்டாள் சமீரா. 12 மணி ஆகுது என்றான் அவன். நான் இந்த நேரத்தில் ஹாஸ்டலுக்கு போனேன். வார்டன் எங்கேருந்து வரேன், ஏன் தாமதம்னு 1000 கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குமே. அப்படி என்ன போக வேண்டாம் என்றான் அவன். பின்ன எங்கே போகிறது? நான் சொல்கிறேன். சமீரா மௌனமாக இருந்து விட்டாள். பசிக்குதா கேட்டான் அவன். பசியை விட தூக்கம்தான் வருது என்றாள் சமீரா. பசிச்சா மட்டும் என்ன செய்ய முடியும்? இந்த நேரத்தில் ஹோட்டல்லாம் மூடியிருப்பாங்க. சாப்பாடு எங்கேருந்து கிடைக்கும்? ஹோட்டல் ப்ளூ ஸ்டாரில் நிறுத்தச் சொல்லி டிரைவரிடம் சொன்னான் அனிருத். ஜீப்பே அங்கே வந்து நின்றது. இருவரும் இறங்கி கொண்டதும் ஜீப் போய்விட்டது. ஹோட்டல் ப்ளூ ஸ்டார் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கவில்லை. அனிருத் கதவை திறந்து சமீராவுக்காக பிடித்து கொண்டிருந்தான். சமீரா உள்ளே வந்து 2 அடிகள் எடுத்து வைத்தவள் அப்படியே நின்று விட்டாள். பின்னாலேயே வந்த அனிருத், வா, ஏன் நின்னுட்ட என்றான். உள்ளே மேஜை அருகில் மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருந்தன. வெளியே விளக்கு வெளிச்சத்திலிருந்து உள்ளே வந்தவர்களுக்கு அங்கு இருட்டாக இருந்தது. எனக்கு ஒன்றுமே தெரியலையே என்றாள். ஏற்கனவே சோர்வாக இருந்தது. தலைவேறு சுற்றி கொண்டிருந்தது. அனிருத் சமீராவின் கையை பற்றி கொண்டு மேஜை அருகில் அழைத்து வந்தான். இருவரும் எதிரெதிராக உட்கார்ந்து கொண்டார்கள். பேரர் வந்து மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தான். அனிருத் மெனு கார்டை பார்க்காமலேயே மளமளவென்று வேண்டியதை ஆர்டர் செய்தான். சமீரா பின்னால் சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்தாள். திடீரென்று அவள் உடம்பெல்லாம் சிலிர்த்தது. என்ன நடந்தது? என் மனம் இன்னும் ஒரு நிலைக்கு வரவே இல்லை. நான் இன்னும் அந்த பாழடைஞ்சு வீட்டிலேயே கைதியாக இருப்பது போலவே இருக்கு. அது ஒரு தீய கனவு. அதை மறந்து போயிடு.
அது மறக்கிறதுக்கும் கொஞ்ச நாள் ஆகும்தான். அவன் குரல் பரிவுடன் ஒலித்தது. இருவருக்கும் இடையே நிசப்தம் நிலவியது. அனிருத் கையை நீட்டி சமீராவின் கையை பிடித்து அழுத்தினான். அவன் விரல்களுக்குள் பேண்டேஜ் போடப்பட்டிருந்தது. சமீரா வலது கையால் கட்டை தடவிக்கொண்டே, நல்லா அடிபட்டிருக்கு இல்லையா என்றாள். தன் காரணமாக அவனுக்கு அந்த அடிபட்டு விட்டது. அந்த பாழடைந்த வீட்டில் கைதியாக இருந்த சமீராவை விடுவிப்பதற்கு செய்த முயற்சிகளை, பட்ட வேதனையை அவளிடம் சொன்னான். சமீரா, அவன் அவள் வார்த்தைகள் காதில் விழாதது போல அழைத்தான். என்றாள் ஏதோ நினைப்பில். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இல்லையா? அவன் குரல் தழுதழுத்தது. அதற்குள் பேரர் சூப் கொண்டு வந்து அவர்கள் முன்னால் வைத்தான். எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்காது என்றாள். நல்ல பெண் இல்லையா? பசிக்கும்போது கிடைச்சது தானே சாப்பிடணும் என்றவன் ஸ்பூனால் சூப்பை எடுத்து அவள் வாய்க்கு அருகில் கொண்டு போனான். பசிப்பதாலோ அல்லது அவன் கெஞ்சியதாலோ சமீராவின் வாய்க்கு சூப் ருசியாகவே இருந்தது. ஸ்பூனால் எடுத்து தானே சாப்பிடத் தொடங்கினாள். எனக்கு இப்போ நிம்மதியாக இருக்கு என்றான் அவன் சூப்பை குடித்து கொண்டே. ஏன், பசி தீர்ந்ததுனால கேட்டாள் அவள். இந்த உலகில் பசியின் கொடுமை எவ்வளவு மோசமானது என்று அவளுக்கு இன்றுதான் புரிந்தது. அனிருத் இந்த ஹோட்டலுக்கு அழைத்து வந்தது நல்லதாகிவிட்டது. இல்லாவிட்டால் விடியும் வரையிலும் பசியுடன் இருக்க வேண்டியது தான். ஒரு விதத்தில் அதுவும் உண்மைதான். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்றான் புன்னகையுடன். என்ன அது என்று கேட்டான். இந்த பிரச்சனை இன்னோட முடிஞ்சது. இவ்வளவு நாளாக நான் எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஏதோ தெரியாத பதட்டம். ராத்திரியான கலவரத்தில் தூக்கமே வராது. ஏதோ தெரியாத பயம், கவலை. இந்த சிலந்தி வலையிலிருந்து மீள முடியுமான்னு கவலையோடு இருந்தேன். இன்றைக்கி எல்லா கவலையும் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. நான் செய்ய வேண்டிய காரியம் முடிஞ்சிட்டாது போலவும் எனக்கு விமோச்சனம் கிடைச்சாரு போலவும் இருக்கு என்றான். சூப்பை குடித்து கொண்டிருந்த சமீரா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவன் கண்களில் நிம்மதி, பயமும் கலக்கமும் நீங்கிவிட்ட தெளிவு. அந்த இதழ்களில் முறுவலை பார்க்கும்போது அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த தியாகராஜனுக்கும் பாலசரஸ்வதிக்கும் என்ன உறவு என்று கேட்டாள். அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னா தொடக்கத்திலிருந்து அவனோட வாழ்க்கையை பற்றி சொல்லணும். அனிருத் சொல்லத் தொடங்கினான். சமீரா கேட்டுக்கொண்டிருந்தாள். தியாகராஜன் பிறந்தது ஒரு பட்டிக்காட்டில். சின்ன வயதில் தந்தை இறந்து போய் விட்டதால் பெரியம்மா வளர்த்து வந்தாள். ரொம்ப செல்லம் கொடுத்து விட்டதால் சின்ன வயது முதல் தான் தோன்றித்தனமாக இருந்து வந்தான். அடிக்கடி தாயிடம் போய் விடுவதாக மிரட்டி கொண்டிருந்தவனை சலுகைகளை கொடுத்து தன்னிடம் இருக்கும் விதமாக பார்த்து கொண்டாள். அவளிடம் இருக்கும் பலவீனத்தை சாக்காக வைத்துக்கொண்டு இவன் மேலும் மிரட்டி கொண்டிருந்தான். சின்ன வயதிலேயே, அதாவது 10 வயது நிரம்புவதற்கு முன்பே, பக்கத்து வீட்டு மாமி தன் கணவன் ஊரில் இல்லாத போது தன்னுடைய நாத்தனார் புருஷனுடன் ஒன்றாக இருப்பதை பார்த்து விட்டான். இவன் பார்த்து விட்டதை கவனித்த அந்த அம்மாளும் கணவனிடம் சொல்லாமல் இருப்பதற்காக பணம், தின்பண்டங்கள் கொடுத்து வாயை மூட வைத்தாள். இந்த விதமாக வாழ்க்கையில் சுலபமாக பணம் சம்பாதிக்கும் வழி புரிந்துவிட்டது. பக்கத்து ஊருக்கு போன போது வாத்தியார் சீட்டாடுவதை பார்த்துவிட்டு மனைவியிடம் சொல்லுவதாக மிரட்டி அவரிடம் பணம் பறித்து கொண்டு சினிமா, ஹோட்டல் என்று செலவழித்தான். அன்று முதல் மனிதர்களின் பலவீனங்களை கண்டுபிடித்து அவற்றை பயன்படுத்தி கொண்டு காரியங்களை சாதித்து கொள்வது வழக்கமாகிவிட்டது. தியாகராஜனுக்கு ஒரு தங்கை இருந்தாள். பெயர் ஜானகி. தங்கை என்றால் அவனுக்கு ரொம்ப அன்பு. ஏனென்றால் மற்றவர்களைப் போல அவள் அண்ணனை கடிந்து கொள்ள மாட்டாள். அண்ணாவின் சாகச செயல்களை கேட்டு சந்தோஷப்படுவாள். இது அவனுக்கு ரொம்ப திருப்தியை தந்து கொண்டிருந்தது. தான் ரொம்ப பெரிய ஆள் என்று நினைப்பு வந்துவிட்டது. சக மனிதர்களை பற்றி தாழ்வான கருத்து இருந்தது. அவர்களிடம் நெருக்கமாக பழகிக்கொண்டே தங்கையிடம் அவர்களை பற்றி ஏளனமாக பேசிக்கொண்டிருப்பான். ஆதியிலிருந்தே படிப்பில் அக்கறை இருந்தது இல்லை. பட்டிக்காட்டிற்கு வந்தபோதெல்லாம் வளர்த்த பெரியம்மாவிடமிருந்து பணத்தை கறந்து கொண்டு போவது, அவள் மறுத்தால் களவாடி செல்வதுமாக இருந்தான். பெரியவனாக வளர்ந்த பிறகு அவன் குணத்தில் மேலும் முன்னேற்றம் வந்தது. பெரியம்மாவிற்கு தெரியாமல் காசோலையில் கையெழுத்து போட்டு பணத்தை எடுக்கத் தொடங்கினான். அது தெரிந்தபோது அந்த அம்மாள் வாயிலும் வயிற்றிலுமாக அடித்து கொண்டாள். பரீட்சையில் எப்பொழுதும் காப்பி எடுத்துதான் பாஸ் செய்து வந்தான். எப்படியோ தட்டுத்தடுமாறி BA 1ஆம் ஆண்டு வந்துவிட்டான். BA படித்து கொண்டிருந்த போது எக்கனாமிக்ஸ் லெக்சரர் சந்திரனின் மகள் பாலசரஸ்வதியுடன் அறிமுகம் ஏற்பட்டது. சந்திரனிடம் டியூஷன் படிப்பதாக சாக்கு சொல்லி பாலசரஸ்வதியுடன் காதலில் விழுந்தான். பாலசரஸ்வதி பார்க்க நன்றாக இருப்பாள். படிப்பிலும் பாட்டிலும் கெட்டிக்காரி. தான் அழகாக இருக்கிறோம் என்ற பெருமிதமும் உண்டு. தியாகராஜனுக்கு அவளுடன் நட்பை வளர்த்து கொள்வதில் கஷ்டம் எதுவும் இருக்கவில்லை. சந்திரன் வெளியூருக்கு போனால் தியாகராஜனை வீட்டை கவனித்துக் கொள்ள சொல்லுவார். அவருடைய மனைவிக்கு காதும் கேட்காது. பூஜையும் புனஸ்காரமும் அதிகம். பாலசரஸ்வதிக்கு தாயின் இந்த போக்கு எரிச்சலை தந்து கொண்டிருந்தது. பாலசரஸ்வதிக்கு அத்தை மகன் ஒருவன் இருந்தான். பெயர் நாராயணன். அவன் லீவுக்கு வருவான். அவனுக்கும் தியாகராஜனுக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை. பாலசரஸ்வதி என்றால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
பாலாவை அவனுடைய வருங்கால மனைவி என்று தான் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு முறை லீவுக்கு வந்திருந்தபோது தியாகராஜன் எடுத்துக்கொள்ளும் உரிமையைக் கண்டு நாராயணன் கோபித்து கொண்டான். போகும் முன் பாலசரஸ்வதியிடம் தியாகராஜனுடன் பேசக்கூடாது என்றும் வீட்டிற்கு வரக்கூடாது என்றும் வாக்கு கொடுத்தால் தவிர தான் அந்த ஊருக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். 15 நாட்கள் கழித்து பாலசரஸ்வதி அவனுக்கு ஒரு கடிதம் எழுதினாள். தானும் தியாகராஜனும் கல்யாணம் செய்து கொண்டு விட்டதாகவும் அவனிடம் பேசமாட்டேன் என்று தியாகராஜனிடம் வாக்கு கொடுத்து விட்டதாகவும் இனி தன்னை பற்றி நினைக்க வேண்டாம் என்றும் எழுதியிருந்தாள். அந்த கடிதம் நாராயணனுக்கு அதிர்ச்சியை தந்தது. அதற்கு பிறகு அவன் பாலசரஸ்வதியை பற்றி பேச்சே எடுக்கவில்லை. 4-5 வருடங்கள் கழிந்தன. நாராயணனுக்கு எங்குமே வேலை கிடைக்கவில்லை. திருமணமாகிவிட்டது. பணத்திற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். பட்டணத்திற்கு வந்து வேலைக்கு தேடிக்கொண்டிருந்த நாட்களில் பாலசரஸ்வதி மறுபடியும் கண்ணில் பட்டாள். நாராயணனும் அவன் மனைவியும் கோவிலில் படியேறி கொண்டிருந்த போது பாலசரஸ்வதி படியிறங்கி வந்து கொண்டிருந்தாள். அத்தான் என்று அழைப்பை கேட்டு நிமிர்ந்து பார்த்தவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. எதிரே பாலசரஸ்வதி, உடல் முழுவதும் நகைகள், விலை உயர்ந்த பட்டுப்புடவை, முகத்தில் பெரிய பொட்டு, கூந்தல் நிறைய கதம்பம், பின்னால் பணிவுடன் நின்று கொண்டிருந்த வேலைக்காரி, படியிறக்கத்தில் விலை உயர்ந்த கார், அவளுக்காக காத்திருந்த டிரைவர். என் அடையாளம் தெரியலையா என்றாள். உண்மையிலேயே அடையாளம் தெரியலை என்றான். இந்த பொண்ணு யாரு என்றால் அவன் பக்கத்தில் இருந்த பெண்ணை பார்த்து கொண்டே. என் மனைவி என்று அறிமுகம் செய்து வைத்தான். பாலசரஸ்வதி வலுக்கட்டாயமாக இருவரையும் தன் வீட்டிற்கு அழைத்து போனாள். எதிரே அந்த வயதான ஐயங்காரை காண்பித்து என் கணவர் என்று அறிமுகப்படுத்தினாள். நாராயணன் திகைத்து போனான். தனிமையில் இருந்தபோது பாலசரஸ்வதி சொன்னாள், தியாகராஜன் என்னை ஏமாத்திட்டான். அந்த கல்யாணத்தில் என் பெற்றவங்களுக்கு விருப்பம் இல்லை. வாசற்படி ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் சென்னைக்கு வந்தோம். அவன் என்ன வேலை செய்கிறான்னு எனக்கு தெரியாது. அவன் நண்பர்களை எனக்கு பிடிக்கல, வீட்டுக்கு வர வேண்டான்னு சொன்னா அடிப்பான். முன்பு என்னோட சங்கீதத்தை புகழ்ந்து பேசினவன் இப்போ ஏளனம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனோட என் வாழ்க்கை நரகமாகியிருந்தது. என்னை ஏமாற்றிட்டு ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்ணை கல்யாணம் செஞ்சுட்டு வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தான். ஏன்னு கேட்டதுக்கு இஷ்டம் இல்லைன்னா வீட்டை விட்டு போன்னு சொன்னான். அப்போ எனக்கு 7 மாதம். ரோஷத்தோடு வீட்டை விட்டு வந்துட்டேன். ஒரு மாமியோட உதவியோட சங்கீதம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். பிரசவம் ஆச்சு. ஆண் குழந்தையும் பிறந்தது. என்ன இருந்தாலும் தியாகராஜன் என் குழந்தைக்கு தந்தேன். வந்து பார்க்க சொல்லி செய்தி அனுப்பினேன். மகனை பற்றி தெரிந்தாலாவது வருவானோன்னு ஆசைப்பட்டேன். எனக்கு பாலசரஸ்வதி யாருன்னே தெரியாதுன்னு கடிதம் எழுதி அனுப்பிட்டான். அதை பார்த்ததும் என்னோட மனசு ரொம்ப எரிஞ்சுது. இனி ஜென்மத்தில் அவன் பேர் எடுக்கக்கூடாதுன்னு இருந்துட்டேன். எனக்கு வேறு போக்கிடம் எதுவும் இல்லை. அக்கம் பக்கத்தில் என்னை பற்றி குசுகுசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் மகன் அப்பாவை கேட்க தொடங்கிட்டான். இது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. வயிற்று பழப்புக்காக இந்த வீட்டுக்கு பாட்டு கற்றுக் கொடுக்க வந்தேன். ஐயங்காரோட மனைவி இறந்து போய் 10 வருடங்கள் ஆயிடுச்சான். 10 வயசில் மகள் வேறு இருக்கா. என்ன அவருக்கு பிடிச்சிட்டது. கல்யாணம் செஞ்சுக்கிறியான்னு கேட்டார். ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் சொன்னேன். என் பையனை பற்றியும் சொன்னேன். அவர் இறக்கத்தோடு கேட்டுட்டு மகனை விட்டுட்டு வந்தா கல்யாணம் செய்து கொள்கிறதா சொன்னார். மாமி இந்த வாய்ப்பை நழுவ விட வேண்டான்னு சொன்னான். நீ வாழ்க்கையில் வழி தவறி விட்டவ, வயதில் இருப்பவ, தனியாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அவருக்கு உன்னை பிடிச்சி போனது உன்னோட அதிர்ஷ்டம். குழந்தை எங்கேயாவது அநாத ஆசிரமத்தில் சேர்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கும். ஆம்பளை பிள்ளை எப்படியாவது பொழைச்சிக்குவான் அப்படின்னு திரும்ப சொன்னான். எப்படியோ சம்மதிக்க வச்சா. மாமியோட உதவியோட மகனை அநாத இல்லத்தில் சேர்த்துட்டேன். நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். இவரோட நிழலில் எனக்கு எந்த குறையும் இல்லை. அத்தான், உனக்கு வேலை வாங்கி தர்றது என்னோட பொறுப்பு. ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்றாள். என்ன உதவி கேட்டான் அவன். என் மகனை நீ அழைச்சிக்கிட்டு போய் வச்சுக்கோ. உன் மனைவி சம்மதிப்பாளான்னு கேளு. அவன் உங்ககிட்ட இருந்த எனக்கும் நிம்மதி என்றாள். அப்படியாகட்டும் என்றான் அவன். ஐயங்கார் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தார். அது கேரளாவில் மிளகு ஏற்றுமதி செய்யும் கம்பெனி. நல்ல சம்பளம், வீடும் கொடுத்தார்கள். நாராயணன் அந்த ஊருக்கு போய்விட்டான். பாலசரஸ்வதியின் மகனையும் அழைத்து கொண்டு போனான். கேரளாவுக்கு போன பிறகு அவன் பாலசரஸ்வதிக்கு ஒரு கடிதம் போட்டான். என் உத்தியோகம் நல்லா இருக்கு, வாழ்க்கையும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நானும் என் வளர்ப்பு மகனும் என் மனைவியும் நல்லா இருக்கும். உனக்கு என் நன்றி. பாலசரஸ்வதிக்கும் அவனுக்கும் இடையே சில மாதங்கள் வரையில் சுருக்கமாக கடித போக்குவரத்து இருந்தது. பிறகு ஒரு தடவை பாலசரஸ்வதி தான் வெளிநாட்டுக்கு போவதாகவும் எந்த சூழ்நிலையிலும் தியாகராஜன் வந்தால் மகனை கண்ணில் கூட காட்ட வேண்டாம் என்றும் எழுதியிருந்தாள். அதற்கு பிறகு பாலசரஸ்வதி முகவரி தெரிவிக்காமல் போனதால் கடிதங்கள் நின்றுவிட்டன. வருடங்கள் கழிந்தன. நாராயணனுக்கு குழந்தைகள் பிறந்தார்கள். 10 வருடங்கள் அங்கே வேலை பார்த்துவிட்டு மேலும் நல்ல வேலை கிடைத்ததால் மைசூருக்கு வந்தான். அங்கே வங்கியில் வேலை. அங்கிருந்து வேலை உயர்வு, மாற்றல்கள்.
வாழ்க்கை நல்ல விதமாக கழிந்து கொண்டிருந்தது. மூத்த மகன் வளர்ப்பு பையன் என்ற விஷயம் அந்த தம்பதியருக்கும் அந்த பையனுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆண்டுகள் கழிந்தன. மூத்த மகனின் படிப்பு முடிந்துவிட்டது. வேலையில் சேர்ந்தான். அவனுக்கு திருமணம் நிச்சயமாயிற்று. இதற்குள் ஒரு நாள் அவன் தன் ஆபீஸில் இருந்தபோதே ஒரு ஆள் அவனை சந்திக்க வந்திருப்பதாக பியூன் வந்து சொன்னான். அவன் வெளியே வந்தான். வாசலில் ஒரு பெரிய காரில் கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு ஒருத்தன் உட்கார்ந்திருந்தான். வேலை நிமித்தமாக பலவிதமான மனிதர்களை சந்திப்பது அவனுக்கு பழக்கம்தான். என்ன வேலை என்று கேட்டான். அவன் விசிட்டிங் கார்டை நீட்டினான். அதன் மேல் தியாகராஜன் என்று இருந்தது. அந்த பெயர் அந்த இளைஞனிடம் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தவில்லை. நிறுத்து, சமீரா கத்திவிட்டாள். அனிருத் நிறுத்தினான். இளைஞன் இளைஞன் சொல்கிறைய, அந்த இளைஞனோட பேர் அனிருத் அதானே? ஆமாம். சமீராவின் கண்கள் விரிந்தன. என்ன, அந்த தியாகராஜன் உன்னோட அப்பாவா? நீ அவரோட மகனா? அவன் உடனே பதில் சொல்லவில்லை. கொஞ்சம் பொறுத்து சொன்னான். ஆமாம் சமீரா, அந்த இளைஞன் நான் தான். என்னை போன்ற துரதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, இல்லையா? அவன் குரலில் வேதனை கலந்திருந்தது. ஆனால் அனிருத், இது எப்படி? சமீரா சாப்பிடுவதையும் மறந்து விட்டவள் போல பார்த்து கொண்டிருந்தாள். சமீரா, என்னை முழுவதும் சொல்லவிட என்றான் அவன். சொல்லு என்றாள். இந்த முறை அந்த குரலில் ஆர்வம் வெளிப்படையாக தெரிந்தது. அனிருத் மீண்டும் சொல்லத் தொடங்கினான். அத்தியாயம் 30. தியாகராஜன் கார் கதவை திறந்து கொண்டு என்னை உட்காரச் சொல்லிவிட்டு, ஒரு நிமிஷம் என் கூட வந்தா எனக்கு வேண்டியது என்னன்னு சொல்கிறேன். இப்படி நடு தெருவில் நான் காரில் உட்காந்துக்கிட்டு நீ வழியில் நின்றுட்டு பேசுறது நல்லா இல்லை. அப்படி பேசக்கூடிய விஷயமும் இல்லை என்றான். நான் ஆஃபீஸ் டியூட்டியில் இருக்கிறேன் என்றேன். அவன் கடிகாரத்தை பார்த்துவிட்டு, இது லஞ்ச் டைம், சரியாக ஆஃபீஸ் நேரத்துக்கு உன்னை இங்கே ட்ராப் செய்கிறேன் என்றான். அவ்வளவு அர்ஜென்ட் வேலையா என்றேன் சந்தேகமாக பார்த்து கொண்டேன். ஆமாம் என்றான். நான் அப்புறம் வரேன். இல்லை, இப்போவே வரணும். ஏற்கனவே தாமதமாகிட்டது. இது நம்ம 2 பேர் வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படின்னா எல்லாத்துக்கும் ருசி வேணும். அந்த நாராயணன் கூட அச்சு இதே போலத்தான் என்று சொல்லிக்கொண்டே அவன் பர்சிலிருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து காண்பித்தான். அதை பார்த்ததும் நான் அதிர்ந்து விட்டேன். அதில் எங்கள் அப்பாவின் தோளை சுற்றி ஒரு ஆள் கையை போட்டுக்கொண்டு சிரித்தபடியே இனிப்பை வாயில் ஊட்டி கொண்டிருக்கும் ஃபோட்டோ அது. அந்த ஃபோட்டோவில் இருக்கும் ஆளை பார்த்ததும் என் நெற்றியில் வியர்வை அரும்பியது. இதை பற்றி பேசணும் என்றான் அவன். நான் நிமிர்ந்து அவனை நேராக பார்த்தேன். அந்த கண்களில் முறுவல் இருந்தது. அது எதிராளியை கத்தியால் குத்தும் முன் சிரிக்கும் சிரிப்பு. கருணை, இரக்கம், அன்பு, இதெல்லாம் என்னவென்றே தெரியாத சிரிப்பு அது. நான் காரில் ஏற வேண்டும் என்பதற்காக கதவை திறந்தான். என்னால் மேற்கொண்டு தாமதம் செய்ய முடியவில்லை. காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டேன். அந்த நிமிடம் முதல் என் வாழ்க்கையை பற்றி தீர்மானங்கள் என் கையில் இல்லாமல் அவன் கைக்கு போய்விட்டன. ஹோட்டலுக்கு போனேன். அவன் அறை சொந்த வீடு போல ஃபர்னிச்சருடன் இருந்தது. அவன் என்னை உட்காரச் சொல்லிவிட்டு அலமாரியை திறந்து மேலும் சில கடிதங்களையும் ஃபோட்டோக்களையும் கொண்டு வந்து என் முன்னால் போட்டான். நான் அவற்றை பார்த்து திகைத்து போய்விட்டேன். அந்த கடிதங்கள் என் அப்பா எழுதியவை. அந்த ஃபோட்டோக்கள் எங்கள் அப்பாவின் வாழ்க்கையை முதலையாய் விழுங்குவதற்கு தயாராக இருந்த ஆளுடன் எடுத்துக்கொண்டவை. நான் வெறுப்புடன் அவற்றை கிழித்து போட்டுவிட்டேன். சோஃபாவில் கையில் சொகுசாக உட்கார்ந்து கொண்டு சுருட்டு பிடித்து கொண்டிருந்த அவன் புன்னகையுடன், இதோட ஒரிஜினல் என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் ஏன் என்கிட்ட காட்டுற? உனக்கு என்ன வேணும்? நீதான் என்றான் நிதானமாக. நானா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? சொன்னீங்களே, தியாகராஜன்னு. பற்களை கடித்து கொண்டே சொன்னேன். அதை விட விவரமாக நடுத்தெருவில் சொல்ல முடியல. நான் கையை நீட்டி தடுத்தேன். போது நிறுத்துங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் என்றேன். அவன் வியப்படைந்தான். அப்படின்னா? எனக்கு தெரியும். எங்கள் அப்பாவை பதில் சொல்ல வச்சதும் அந்த கடிதம் எழுதி ஃபோனில் பேச வச்சதும் நீங்கள் தான். அறையில் ஒரு வினாடி நிசப்தம் ஏற்பட்டது. பிறகு அவன் குரல் கூர்மையாக ஒலித்தது. ஓ, ஐ சி. தோள்களை குலுக்கி கொண்டான். ஒரு நிமிடம் என்னை ஏற இறங்க பார்த்தான். அதாவது நாராயணன் உன்னிடம் எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லு. நான் பதில் சொல்லவில்லை. அவன் பைப்பிலிருந்து சாம்பலை ஆஸ்ட்ரேயில் உதிர்த்து கொண்டே, அப்படின்னா எனக்கு சிரமம் குறைஞ்சிது பார் அனிருத், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்று அருகில் வந்து தோளின் மீது கையை வைத்தான். நான் கம்பளி பூச்சி ஊர்ந்தது போல அருவருப்படைந்த அந்த கையை நீக்கிவிட்டேன். அவனுக்கு என் தொடுகையில் அந்த வெறுப்பு புரிந்து விட்டது போலும். ஒரு நிமிடம் திகைப்புடன் பார்த்தான். பிறகு புன்னகையுடன், என் மீது கோபமா மைசன் என்று ஏதோ சொல்ல பார்த்தான். ஷட்டப், உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. என் தந்தை நாராயணன் என்றேன். அவன் எரிச்சலுடன் பார்த்தான். தோள்களை குலுக்கிவிட்டு, ஓகே, எல்லாம் உன் இஷ்டம். நீ அதை பிஸ்னஸ்ன்னு சொல்லு, நான் உறவுன்னு நினச்சிக்கிறேன்.
உன் சின்ன வயசில் நான் உனக்கு ரொம்ப அநியாயம் செஞ்சிட்டேங்கிறது உண்மைதான். அப்போ வாழ்க்கையில் நான் இருந்த சூழ்நிலை அப்படி. நான் ஒன்றும் உன்னை எனக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வரலையே. என்னோட மகனாக வந்து என்னோட சொத்துக்களுக்கு வாரிசாக இருக்கத்தான் சொல்கிறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டா இவ்வளவு சொத்து கிடைக்கும்? இந்த அதிர்ஷ்டம் எத்தனை பேருக்கு கிடைச்சிடும்? உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க முதல்ல. சொன்னேனே, நீ என்னோட மகனாக வரணும், என் சொத்துக்கு வாரிசாக வேணும், என் பொறுப்புகளையும் பந்தங்களையும் நீ ஏற்றுக்கணும். என் உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நான் போகிறேன். நான் அந்த அறை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து விட்டேன். அவன் என்னை தடுக்கவில்லை. நான் நேராக வீட்டிற்கு போகவில்லை. பார்க்கில் உட்கார்ந்து கொண்டேன். தந்தையாம் தந்தை, அப்படி சொல்வதற்கு வெட்கமாக இல்லையா? இந்த விஷயத்தை அப்பாவிடம் சொல்லுவதா வேண்டாமா என்று குழப்பத்தில் ஆழ்ந்தேன். எனக்கும் என் அப்பாவுக்கும் இடையே எந்த ரகசியங்களும் இருந்ததில்லை. எங்கள் குடும்பத்திலேயே யாருக்கும் எந்த இருட்டு கோணங்களும் இருந்ததில்லை. எங்கள் பெற்றோரிடம் நானோ லக்ஷ்மியோ ரவியோ என்றுமே பொய் சொன்னதில்லை. அப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கும் பெற்றவர்கள் இருந்தது எங்கள் அதிர்ஷ்டம். என் திருமணம் நிச்சயமாயிற்று. 10 நாட்களில் திருமணம். வீட்டில் ஒரே சந்தடி. அப்பாவுக்கு கடந்த 2 மாதங்களாக தியாகராஜன் கடிதங்கள் எழுதி கொண்டும் தகவல் அனுப்பி கொண்டும் இருந்திருக்கிறான். நேரில் சந்தித்து என்னை தன்னிடம் ஒப்படைக்கும்படி கேட்டானாம். அப்பா என்னிடம் சொன்னார், அப்பா, இந்த உலகத்தில் எனக்கு அப்பாங்கிறது ஒருத்தர் தான். அது நீங்கள் மட்டும்தான். தெருவில் போகிற எவனோ வந்து என்னோட அப்பான்னு சொன்னால், அவன் என்னோட அப்பான்னு நீங்களே சொன்னால் கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெளிவாக சொல்லிவிடுங்க. இனி இந்த பேச்சு ஏன் முன்னால் கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். தியாகராஜன் இனி அப்பாவுடன் பேசி பிரயோஜனமில்லை என்று நேராக என்னிடம் வந்து விட்டான். அவனுக்கு நான் வேண்டுமா? எனக்கு அவன் வேண்டவே வேண்டாம். அப்பாவிடம் இதையெல்லாம் சொன்னால் ஏற்கனவே உடல் நலம் சரியில்லாதவர். ஏதாவது வேண்டாத காரியம் செய்து கொண்டாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. இந்த தியாகராஜனுக்கு நானே பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். தியாகராஜன் அப்பா தன் இளமையில் செய்த ஒரு பலவீனத்தை ஆதாரமாக கொண்டு என்னை பிளாக்மெயில் செய்ய பார்க்கிறான். இந்த ஜென்மத்தில் அவனால் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டேன். அப்பா இருக்கும் அந்த போட்டோக்கள் நான் அறியாதவை இல்லை. அப்பா மைசூரில் வங்கியில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ரங்கராஜன் என்ற வியாபார புள்ளி ஒருவர் இருந்தார். அவர் வங்கிக்கு வந்து போய்க் கொண்டிருந்ததால் அப்பாவுடன் நட்பு ஏற்பட்டது. அவ்வப்பொழுது பணத்தை வீட்டிற்கே கொண்டு தரச் சொல்லி அப்பாவிடம் சொல்லுவார். 1000 லட்சம் கணக்கான பணம் அப்பாவின் கையாலேயே டெபாசிட் செய்வதும் தேவைப்பட்டால் வீட்டுக்கு கொண்டு வருவதும் நடந்து கொண்டிருந்தது. அப்பா என்றால் ரங்கராஜனின் மனைவிக்கு ரொம்ப பிரியம். அவர்களுக்கு ஒரே மகன். அவன் என்றால் அவர்களுக்கு உயிர். அப்பாவுக்கு வாசு என்று ஒருவன் அறிமுகமானான். தனக்கு வேலையில்லை என்றும் எங்கேயாவது வேலை வாங்கி தந்து உதவி செய்யும்படியும் கேட்டுக்கொண்டான். அவன் சில சமயம் ஊருக்கு போய்விடுவான். இருவருக்கும் நடுவில் கடித போக்குவரத்து இருந்து வந்தது. அப்பா அவனை தன்னுடைய சித்தப்பாவின் மகள் சுசீலாவை மனம் செய்து கொள்ளும்படியும் வேலை வாங்கி தருவதாகவும் சொன்னாராம். அவன் வேலை விஷயமாக நான் கேட்டதை பற்றி என்ன முடிவு செய்திருக்கீங்க என்று எழுதிய போது, நான் கேட்டதற்கு ஒப்புக்கொண்டால் கட்டாயம் ஒத்துழைக்கிறேன் என்று அப்பா பதில் போட்டிருக்கிறார். ஒரு தடவை தந்தையின் பிறந்த நாள் அன்று அவன் வீட்டிற்கு வந்தான். அப்பொழுது போட்டோக்கள் எடுத்தார்கள். பிறகு அவர்கள் வீட்டில் ஏதோ பண்டிகை அன்று சாப்பிடுவதற்கு அப்பா போயிருந்தார். அப்பொழுது அவனுடைய தங்கையுடன் சேர்ந்து போட்டோக்கள் எடுத்தார்கள். ஒருமுறை வாசுவை அறிமுகப்படுத்தி வைப்பதற்காக அப்பா ரங்கராஜன் முதலியார் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். ஆனால் அப்பொழுது அவர் வீட்டில் இருக்கவில்லை. வீடு ரொம்ப நன்றாக இருக்கிறது என்று வாசு வீட்டை சுற்றி நன்றாக பார்த்திருக்கிறான். அப்பாவுடன் வந்திருப்பதால் வேலைக்காரர்களும் எதுவும் சொல்லவில்லை. 10 நாட்கள் கழித்து அப்பா லீவுக்கு எங்களையெல்லாம் அழைத்து கொண்டு பம்பாய்க்கு போனார். அங்கே இருந்தபோது ரங்கராஜனையும் அவன் மனைவியையும் யாரோ இரவில் பாத்ரூமில் ஒளிந்து கொண்டு கொலை செய்து விட்டதாகவும், குழந்தையை கழுத்தை நெரித்து கொள்ள முயன்றபோது சத்தம் கேட்டு ஓடிவிட்டதாகவும் தெரிய வந்தது. 2வது ஆட்டம் சினிமா பார்த்துவிட்டு வந்த சமையல்காரன் குழந்தையின் அழுகையை கேட்டு கதவை தட்டிய போது யாருமே திறக்கவில்லை என்றும், அக்கம்பக்கத்தாரை கூட்டிக் கொண்டு கதவை உடைத்து கொண்டு உள்ளே போய் பார்த்தபோது ரங்கராஜனும் அவர் மனைவியும் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததாகவும், முதல் நாள் மாலையில் கல்யாணத்திற்காக கொண்டு வந்த வைர நகைகள், வீட்டில் இருந்த பணமும் களவு போய்விட்டதாகவும், போலீசார் குற்றவாளிக்காக தேடிக்கொண்டிருப்பதாகவும் தெரிந்தது. அப்பா உடனே மைசூருக்கு வந்து விட்டார். ஊரே அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருந்தது. கொலையாளி இன்னும் பிடிபடவில்லை. முதல் நாள் மாலை வாசு வந்து 1/2 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தானாம். அங்கே கிடைத்த விரல் ரேகை அடையாளங்கள் மூலமாக
வாசுதான் அந்த கொலைகளை பண்ணியிருக்கிறான் என்று உறுதியாகிவிட்டது. ஆனால் அவன் இருக்கும் இடம் தெரியவில்லை. வாசுவின் வீடு பூட்டியிருந்தது. போலீசார் கதவை உடைத்து பார்த்தபோது வீட்டில் சாமான் எதுவும் இருக்கவில்லை. தாயும் தங்கையும் முன்னாடேயே இது தெரிந்து கொண்டு வீட்டை காலி செய்து கொண்டு ஓடிவிட்டிருந்தார்கள். பின்னால் அவ்விருவரையும் போலீசார் பிடித்து விட்டார்கள். அவர்கள் வாசுவின் தாய் தங்கை இல்லையாம். அப்படி நடிக்கச் சொல்லி அவர்களை அழைத்து வந்தானாம். அவர்களிடம் வாசுவுக்கு சம்பந்தப்பட்ட கடிதங்களோ ஃபோட்டோக்களோ இல்லை. போலீசார் அப்பாவையும் விசாரித்தார்கள். வாசுவை தனக்கு ரொம்ப நெருக்கமாக தெரியாது என்றும் வேலைக்காக தேடிக்கொண்டிருந்த போது ரங்கராஜனை அறிமுகம் செய்து வைத்ததாகவும் தெரிவித்தார். அப்பாவிடம் இருந்த கடிதங்களை ஃபோட்டோக்களை அம்மா எரித்து விட்டாள். அப்பாவுக்கு இருந்த நல்ல பெயர் காரணமாக போலீசார் அப்பாவை அதிகமாக தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் அந்த சம்பவத்தில் இருந்து மீள்வதற்கு அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆயிற்று. 2 வருடங்களுக்கு முன்னால் அப்பாவிடம் காரில் ஒரு இளைஞன் வந்தான். ரங்கராஜனின் மகன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். தந்தையின் பிசினஸை தான் பார்த்து கொள்ளுவதாக சொன்னான். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். தன் பெற்றோரை கொலை செய்தவன் கிடைக்கவில்லை என்றும் அவனிடம் தொடர்பு கொண்ட ஆள் யாராவது கிடைத்தால் கூட போதும், தான் துப்பு துலக்குவதாக சொன்னான். அப்பாவும் தன்னால் முடிந்த உதவியை செய்வதாக சொன்னார். 1 வருடத்திற்கு முன்னால் திடீரென்று அப்பாவுக்கு ஒரு கடிதம் வந்தது. அதை வாசு எழுதியிருந்தான். ரங்கராஜன் தம்பதியரை கொலை செய்த பிறகு தான் வெளிநாட்டிற்கு போய்விட்டதாகவும் கடந்த வருடம்தான் இந்தியாவிற்கு திரும்பி வந்ததாகவும் தன் எதிர்காலத்திற்கு அஸ்திவாரம் போட்ட அந்த வைர நகைகள் கிடைத்தது உன் புண்ணியம்தான். அந்த நன்றி கடனுக்காக ஒரு ஆளிடம் 2 லட்சம் ரூபாயை கொடுத்தனுப்புவதாகவும் எழுதியிருந்தான். மகள் கல்யாணத்திற்கு தயாராக இருப்பதாக தெரியும் என்றும் குறிப்பிட்ட நம்பருக்கு ஃபோன் செய்து வாசு இருக்கிறானா என்று கேட்டால் அவர்களுக்கு புரிந்துவிடும், உனக்கு பணம் கிடைத்துவிடும் என்றும் எழுதியிருந்தான். அந்த கடிதத்தை பார்த்ததும் அப்பா மிரண்டு போய்விட்டார். அதற்குள் அந்த தியாகராஜன் எதிர்பட்டு விட்டான். நாங்கள் இனி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டோம். நான் பொழுது சாய்ந்த பிறகு களைப்புடன் வீடு திரும்பினேன். அப்பா அம்மா ஜவுளி கடைக்கு போய் மணப்பெண்ணிற்காக புடவைகள் வாங்கியிருந்தார்களாம். கொண்டு வந்து காண்பித்தார்கள். லக்ஷ்மி என் கையுக்கு மருதாணியிடப் போவதாக அடம்பிடித்து கொண்டிருந்தாள். நான் உட்கார்ந்து கொண்டு அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தேன். லக்ஷ்மி, அண்ணாவுக்கு காஃபி கொண்டு வா என்று அம்மா சொன்னாள். அழைப்பிதழ் இன்னும் யாருக்கு அனுப்பணும் என்று அப்பா கேட்டார். எனக்கு அவர்களை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தது. அவர்களின் முகத்தில் தான் எவ்வளவு சந்தோஷம். எங்களிடம் சொத்து சுகம் அதிகம் இல்லை. சந்தோஷம் நிம்மதிதான் எங்கள் சொத்து. தியாகராஜன் 1000 ஜென்மங்கள் எடுத்தாலும் என் வாயால் அப்பா என்ற அழைப்பை பெற முடியாது. யாருக்கு வேண்டும் அவனுடைய சொத்து? அவனுடைய பெயரை கேட்டால் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நாளையிலிருந்து லீவு போட்டுட்டியா? அப்பா கேட்டார். நான் தலையை அசைத்தேன். எங்கள் வீட்டில் நடக்கப் போகும் முதல் சுபகாரியம் அது. எல்லோரும் ரொம்ப உற்சாகத்துடன் இருந்தார்கள். என் திருமண நாள் நெருங்கிவிட்டது. மாப்பிள்ளை அழைப்பிதழுக்கு தயாராகி கொண்டிருந்த பொழுதுதான் அந்த ஃபோன் கால் வந்தது. நான் உங்கள் வீட்டிற்கு வந்தேன். நீ இந்த நிமிஷம் என்கிட்ட வந்து ஒரு முறை என் அப்பான்னு அழைச்சா அந்த ஃபோட்டோக்களையும் கடிதங்களையும் கொடுத்துடுறேன் என்றான். நான் எரிச்சல் அடைந்தேன். நான் போகவில்லை என்றால் அவன் சொன்னதை செய்து விடுவான். வேறு வழியில்லாமல் போனேன். அதற்கு பிறகு நான் அங்கே கைதி போல ஆகிவிட்டேன். தியாகராஜன் சொல்லிவிட்டான், நீ என்னை விட்டு போனா இந்த லெட்டரையும் ஃபோட்டோக்களையும் ரங்கராஜனோட மகனுக்கு அனுப்பிடுவேன் என்றான். எப்பொழுதோ எழுதிய கடிதங்கள், ஃபோட்டோக்கள் அவை. நான் திகைத்து விட்டேன். என்னால் இனி அங்கிருந்து வெளியேற முடியவில்லை. ஹோட்டலில் நான் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். பார்ப்பவர்களுக்கு நான் சுதந்திரமாக இருப்பது போல தோன்றும். ஆனால் என் விருப்பம் போல எங்கும் போக முடியாது. என் தந்தையின் எதிர்காலம் எனக்கு முக்கியம். இந்த விஷயம் தெரிந்தால் அப்பா இறந்து போவது நிச்சயம். ரங்கராஜனின் மகனை தியாகராஜனுக்கு தெரியும். போக போக எனக்கு அவனுடைய நோக்கம் புரிந்தது. தன்னுடைய தங்கையின் மகள் சுபாவை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று. நாளடைவில் நான் அந்த சொத்து சுகத்திற்கு பழக்கப்பட்டு விடுவேன் என்றும் சுபாவின் மேல் மோகம் ஏற்பட்டு விடும் என்றும் நினைத்தான். நான் அவன் விரலாலேயே அவன் கண்ணை குத்த வேண்டும் என்று நினைத்தேன். நேராக போய் போலீசாரிடம் என் நிலைமையை சொல்லிவிட்டேன். தியாகராஜன் மீது ஏற்கனவே அவர்களுக்கு சந்தேகம் இருந்து வந்தது. அவர்கள் எனக்கு உதவி செய்வதாக சொன்னார்கள். இதற்கிடையில் பாலசரஸ்வதி என் கண்ணில் பட்டாள். அவள் என்னை பெற்ற தாய் என்று தெரிய வந்தது. ஒரு நிமிஷம் சொல்ல முடியாத இரக்கம் பிறந்தது. என் வாழ்க்கையில் முதலாக ஒரு நபரின் மேல் இரக்கம் ஏற்பட்டது என்றால் அதுதான் முதல் தடவை. உன்னை அவளிடம் அனுப்பி வைத்தேன். பாலசரஸ்வதி பற்றி எனக்கு தெரிந்து விட்டது என்றால் தியாகராஜனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. சமீரா, அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும். தியாகராஜனை போலீஸ் கைது செஞ்சிட்டாங்க. அவன் மேலே நிறைய கேஸ் இருக்குது. வாசுவும் அவனும் நண்பர்கள்ங்கிறதுனால இப்போ வாசுவும் பிடிபட்டுட்டான்.
யாராக இருந்தாலும் சரி நியாயத்தின் பிடியிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது. அவன் வாழ்க்கையில் செஞ்ச தப்புலேயே மிகப்பெரிய தப்பு நான் ஒரு வாரத்துக்கு காரணமாக இருந்தது தான். என்னால் தான் அவனோட தப்புக்கு பிராயச்சித்தமும் கிடைக்க போகுது. இது வாழ்க்கையில் அவன் சந்தித்த முதல் தோல்வி. என் ஜோலிக்கு வராமல் இருந்தா அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்காதோ என்னவோ. அவன் பல பேரோட வாழ்க்கையில் அவர்களோட பலவீனத்தை கண்டுபிடிச்சி அதை ஆயுதமாக கொண்டு அந்த நபர்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். இந்த வயதில் என்ன மகனாக திரும்ப பெறணுங்கிற ஒரு பலவீனம்தான் அவனுக்கு சாபமாக மாறிடுச்சு. அவன் சில பேரை கொலை செஞ்சுருக்கான், சில பேரை தற்கொலைக்கு தூண்டியிருக்கான், ஏமாற்றி பிளாக்மெயில் செஞ்சு நிறைய சம்பாதிச்சிருக்கான். சுவிஸ் வங்கியில் அவன் பேரில் ஏகப்பட்ட பணம் இருக்குதான். சுபாட்ட இருக்கிற வைர நகைகள் எல்லாமே லட்சக்கணக்கில் மதிப்பு பெறுமா. ஆனால் அவள் எதுவுமே அவனை காப்பாற்ற போகிறதில்ல. வாசு தனக்கு நண்பன் ஆனதுமே என்னோட அப்பா தன்னோட கையில் சிக்கிட்டதான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த ஃபோட்டோக்களும் கடிதங்களும் மூலமாக எங்களை வாயை திறக்க முடியாமல் செஞ்சு தான் நினச்சதை சாதிச்சிடலான்னு நினச்சிட்டான். பால சரஸ்வதி சுபா மூலமாக என்னோட அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சதுமே அவளை ஊட்டிக்கு அழைச்சிட்டு போய் இறந்து போயிட்டதா சொல்லிட்டான். பால சரஸ்வதி அவன் கொல்லாமல் இருந்ததுக்கு ஒரே காரணம் அவன் மூலமாக என்னை சென்டிமெண்ட்டாக கட்டி போடணுங்கிறது தான். ஆனால் அவன் நினச்சது எதுவுமே நடக்கலை. சமீரா, எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவார், ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் இளமை பருவங்கிறது நீர்வீழ்ச்சி போல வேகமாக இருக்கும். அந்த வேகமும் தெம்பும் ஓட்டமும் நிரந்தரம்னு நினச்சிடக்கூடாது. பருவத்தில் இருக்கும்போதே நல்ல நடத்தையும் ஒழுக்கத்தையும் தன்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இல்லாட்ட வயது ஏற ஏற வேகம் குறைஞ்சி உபயோகமற்றதாக ஆகிடும். எதிராளிக்கு கெடுதல் நினைக்கிறது தனக்குத்தானே தீங்கு செஞ்சுக்கிறது போலன்னு பல பேருக்கு புரிகிறதில்ல. இந்த உலகத்தில் மனித நேயம் இல்லாத, அதில் நம்பிக்கை இல்லாத நபர்கள் நமக்கு எதிர்பட்டா அவங்கள பார்த்து நம்ம பயந்துடணும். ஏன்னா அந்த ஆள் குரூர மிருகத்தை விட அதிகமாக சக மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் தீங்கு செய்கிறவன். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருமே சாமர்த்தியம் நிறைந்தவனாவோ பணம் சம்பாதிக்கிறவனாவோ புகழ் பெற்றவனாவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிராளிக்கு தீங்கு நினைக்காதவனாக இருக்கணும். தியாகராஜன் போல சுயநலக்காரர்கள் யாருடைய வாழ்க்கையில் நுழையிறாங்களோ அவர்களோட வாழ்க்கை சர்வநாசம். பால சரஸ்வதி, நான், சுபா, நீ, எங்கள் அப்பா, இன்னும் எத்தனை பேர்? அனிருத் சொல்லி முடிக்கும்போது அவன் கை சமீராவின் 2 கைகளுக்கு இடையே சிக்கியிருந்தது. சமீராவின் கண்கள் குளமாகி இருந்தன. அனிருத், அவர் உன்னை பெத்த தந்தை. அவருக்கு இப்படி ஆயிட்டதேன்னு உனக்கு வருத்தமாக இல்லையா? இல்லை, அவன் திடமாக மறுத்தான். சமீரா, இந்த உலகத்தில் பெத்தால் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு பந்தம் ஏற்பட்டு விடாது. அவங்கள காப்பாற்றி வளர்க்கணும். சிறகுகள் முளைக்காத சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும்போதே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பேச கற்றுத்தரணும். சாப்பாடு ஊட்டுறது, கையை பிடிச்சிட்டு நடக்க பழகிறது எல்லாம் செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு நடுவில் பந்தம் வளரும். எனக்கு அப்பான்னா நாராயணன் அப்படிங்கிற பேர் தான் நினைவுக்கு வரும். அவரும் அவர் மனைவியும் தான் எனக்கு அப்பா அம்மா. நான் அவர்களை சேர்ந்தவன். எங்களுக்கு நடுவில் இரத்த பந்தம் இருக்கா இல்லையா என்ற கேள்வியில் அனாவசியம். எங்களுக்கு நடுவில் இருக்கிறது பாசப்பிணைப்பு. எந்த தாய் தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் நடுவில் இருக்காததுன்னு தோணுது அந்த பாசம். இது எங்களுக்கு அதிர்ஷ்டந்தான். அவன் சமீராவின் கையை பற்றி கொண்டான். சமீரா, சூறாவளி போல இந்த பிரச்சனையில் நான் தத்தளிச்சுட்டு இருக்கும்போது தான் நீ என் பக்கத்தில் துணையாக இருந்தேன். நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விலை மதிப்பற்ற ரத்தினமாக எனக்கு கிடச்சிட்டேன். என் வாழ்க்கையில் எனக்கு சமீராங்கிற பெண் கிடச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ மட்டும் என் பக்கத்தில் இல்லைன்னா இவ்வளவு சுலபமாக இதில் வெற்றி கிடைச்சிருக்காதோ என்னவோ. சமீரா, இது வரைக்கும் என்னோட கஷ்டத்தில் துணை இருந்த மாதிரி என்னோட வாழ்க்கை பூரா என்னோட சந்தோஷத்துலேயும் கஷ்டத்துலேயும் நீ துணையாக வருவியா? என்ன? உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை மனைவியாக ஏற்றுக்கிட்டு நான் உனக்குரியவனாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். சம்மதமா? சமீராவின் கை தன்னை அறியாமலேயே அவன் கையை இறுக்கியது. பதில் சொல்ல முடியாதவள் போல பார்த்தாள். இருவரும் ஒரு நிமிடம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே மௌனமாக உட்கார்ந்திருந்தார்கள். அந்த மௌனமே ஒருவர் மனதில் இருக்கும் சந்தோஷம் மற்றவருக்கு 1000 மொழிகளில் உணர்த்துவது போல இருந்தது. தொலைவில் சத்தம் கேட்டது. அனிருத் திரும்பி பார்த்தான். பேரர் ஜன்னல்களை மூடிக்கொண்டிருந்தான். அட, எல்லோரும் போயிட்டாங்களே, நாம மட்டும்தான் உட்கார்ந்துருக்கோம், வா போகலாம் என்று எழுந்தான். சமீராவும் எழுந்து கொண்டாள். இப்போ எங்கே போகிறது என்றாள். நான் அழைச்சிட்டு போகிறேன் வா என்றான். இருவரும் வெளியில் நடந்தார்கள். அனிருத் ஆட்டோவில் தூங்கிக் கொண்டிருந்த டிரைவரை எழுப்பினான். அதில் ஏறிக்கொண்டு பார்க்கில் இறங்கி கொண்டார்கள். இங்கே என்ன செய்கிறோம்? ஏற்கனவே ரொம்ப குளிராக இருக்கு என்றாள். இப்படி வா என்றான். சமீராவின் கையை பிடித்து அழைத்து சென்று கொண்டேன். இந்த நிமிஷத்துலேருந்து நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் நீயும் இருக்கணும். பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டான். சமீராவும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள்.
விடிஞ்சதும் காலையில் அப்பாட்ட பேசுகிறேன். பிரதீப்பாவை கல்யாணம் செஞ்சுக்காததுக்கு அவர் என்னை மன்னிச்சு வீட்டுக்கு வர அனுமதிப்பாரான்னு தெரிஞ்சு கொள்ளணும் என்றாள். சமீரா கேட்டுக்கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து, எனக்கு தூக்கமாக வருது என்றாள். அவன் சமீராவின் தோள்களை சுற்றி கைகளை போட்டு அருகில் இழுத்து கொண்டான். சமீராவின் தலையை தோளில் சாய்த்து கொண்டு, இப்படியே தூங்கு என்றான். இங்கேயா? யாராவது பார்த்தா? சமீரா எழுந்து கொள்ள போனான். வேண்டாம், எழுந்துக்காத. இப்படியே உன் தலை என் மேலே சாஞ்சிருந்தா ரொம்ப நிம்மதியாக இருக்கு. கொஞ்ச நேரம் பேசாத, எனக்கும் தூக்கம் வருது. அவன் சொன்ன வார்த்தைகளில் என்ன மகிமை இருந்ததோ தெரியாது. சமீரா அவள் மறுக்க முடியவில்லை. தலையை அவன் தோளில் சாய்த்து 2 நிமிடங்களுக்குள் சமீராவை தூக்கம் தழுவிக்கொண்டது. அவள் தலை தோளிலிருந்து நழுவி மார்பில் சாய்ந்தது. பிறகு அப்படியே அவன் மடியில் சரிந்தது. அவன் தலை அப்படியே சமீராவின் முதுகில் சாய்ந்தது. குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்த விடியற்காலையில் ஒருவர் உடலின் வெப்பம் மற்றவருக்கு இதமாக இருந்தது. இந்த உலகமே தெரியவில்லை அவர்களுக்கு. பிரச்சனைகள் தீர்ந்து மனம் லேசாகிவிட்ட வேளையது. ஒருவருக்கொருவர் துணையாக பிரச்சனையிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று நிம்மதியை உணரும் நேரம் அது. சகலத்தையும் மறந்து ஆழ்ந்த உறக்கத்தில் களைப்பாரும் தருணம் அது. சமீரா, அனிருத், யாரோ அழைத்து கொண்டிருந்தார்கள். முதலில் அனிருத் விழித்து கொண்டான். அவன் கண்கள் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து பாரமாக விடுபட்டன. விடிந்து விட்டது. வெயில் மெல்ல மெல்ல படர்ந்து வந்து கொண்டிருந்தது. எதிரே தாய், தந்தை, லக்ஷ்மி, தம்பி, சமீராவின் தாய், போலீஸ் அதிகாரி நின்று கொண்டிருந்தார்கள். அனிருத்திற்கு ஒரு வினாடி தான் எங்கே இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றே புரியவில்லை. சமீரா, சமீரா, சமீராவின் தாய் அழைத்தாள். சமீரா திடுக்கிட்டு எழுந்து கொண்டாள். அதற்குள் அனிருத் எழுந்து கொண்டான். தந்தை அவனை தழுவிக்கொண்டார். உங்களை ராத்திரி பூரா தேடிட்டு இருந்தோம். கடைசியில் போலீஸார்கிட்ட தான் போகணும். நீங்கள் இங்கே இருக்கிறதா வந்து சொன்னாங்க. அவருடைய குரல் தழுதழுத்தது. அனிருத். தாயும் அவனை கட்டி கொண்டாள். லக்ஷ்மி, சமீரா என்றபடி அணைத்து கொண்டாள். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் போனி. அனாவசியமாக உன்னை என்னென்ன வார்த்தைகள் சொல்லிட்டேன். நான் ஒரு பாவி. மகளை அணைத்து கொண்டு நெற்றியில் முத்தம் பதித்தாள் சரஸ்வதி. அனிருத்திற்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தன் வீட்டாரிடம் சென்று எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லாமல் அவர்களே சுயமாக தன்னை தேடி வந்து விட்டார்கள். வீட்டுக்கு போகலாம் வா என்றார் நாராயணன். எல்லோரும் அங்கே இருந்த காரில் ஏறிக்கொண்டார்கள். காரில் வரும்போது நாராயணன் சொன்னார், அனிருத், உனக்கு தெரியுமா, தியாகராஜன் நேற்று ராத்திரி போலீஸார் கைது செஞ்சதும் விஷ மாத்திரைகளை சாப்பிட்டு அங்கேயே செத்து போயிட்டான். அனிருத் கேட்டுவிட்டு சும்மா இருந்தான். ஆனால் உடல் மட்டும் ஒரு முறை சிலிர்த்தது. அவர் மேலும் சொல்லிக் கொண்டிருந்தார். ராத்திரி சுபாவும் பாலசரஸ்வதியும் என்கிட்ட வந்தாங்க. பாலசரஸ்வதியை பார்த்ததுமே எனக்கு தலையை சுற்றிட்டு வந்துருச்சு. அவள் சொன்ன பிறகுதான் புரிஞ்சுது. சுபா ஆஸ்பத்திரியில் தியாகராஜனோட பிணத்துக்காக காத்திருக்காளாம். பாலசரஸ்வதி எங்கே இருக்கா? அனிருத் கேட்டான். நம்மோட வீட்டில் தான் இருக்கா, உனக்காக காத்துட்ருக்கா. அதை கேட்டதும் அனிருத்திற்கு தொண்டையில் ஏதோ அடைத்தாற் போல இருந்தது. அவன் கை சமீராவின் கையை இறுக்கியது. சமீராவுக்கு அதன் அர்த்தம் புரிந்துவிட்டது. கார் வீட்டை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கும் போது அனிருத்திற்கும் சமீராவுக்கும் ஆனந்த சாகரத்தில் மிதந்து கொண்டிருப்பது போல இருந்தது. தன் வீடு, தன் மனிதர்கள். இந்த 2 சொத்துக்களை கொண்ட மனிதன் அதிர்ஷ்டசாலி. இவற்றில் மதிப்பு கோடிக்கணக்கான சொத்தை காட்டிலும் அதிகம் இல்லையா? நிறைவடைந்தது முற்றும். அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. கதையை கேட்டிங்களா? ஃபுல்லாக கேட்டிங்களா? என்னோட குரல் உங்களுக்கு பிடிச்சதா? இதே மாதிரி நிறைய கதைகள் கேட்க விரும்புகிறீங்களா? கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் மறக்காமல் தட்டுங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டிடுங்க ப்ளீஸ். அடுத்த கதையில் சந்திப்போம். பாய்.